தீயை மூட்டுகிறாய் தீஞ்சுவையே. சுவை 11. மறுநாளே முகியன் முன் ஒரு வக்கீல் ஆஜராகியிருந்தார். ராணா பிரதாப் அனுப்பி வைத்ததாக கூறி மிகவும் சிரத்தையுடன் அவளது பத்திரங்களை வாங்கி அதற்கான வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டு மடமடவென தாமதமின்றி அனைத்தையும் சிறப்பாக முடித்து கொடுத்தார். தனக்காக அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனை பற்றிய எண்ணங்களை அவளுக்குள் அதிகப்படுத்தியதை ஒழிய குறைக்கவில்லை. எனக்காக எத்தனை மெனக்கெடல், எத்தனை உதவிகள். எனக்காக அல்ல, என் அப்பாவிற்காக. இறுதி மூச்சுடன் இறுக்கி பிடித்த கரத்தில் ஏற்பட்ட உந்துதலுக்காக. அவர் தானே சொன்னார், தனக்காக இல்லை என்று நினைக்கும் போதே மனம் வலித்தது. விரைவில் யாரையோ திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். ஒரு சிறந்த மனிதரை கரம் பிடிக்க போகும் அவள் கொடுத்து வைத்தவள்தான். முகம் தெரியாத அந்த பெண்ணின் மேல் இனம் புரியாத பொறாமை அவளையும் மீறி எட்டி பார்த்தது. தினமும் தியானேஷ் அவளுக்கு அழைத்து பேசுகிறான் தான். தவிர்க்க முடியாமல் பதில் அளிக்கிறாள், அவ்வளவே. அதை தாண்டி மாப்பிள்ளை கோலத்தில் தன் அருகில் நின்றவன் எதிர்காலத்தில் கூட தன்னை ஏற்றுக்கொள்வான் என்ற சிந்தனைகள் அவளுக்கு எழுந்ததே இல்லை. எந்த சூழலிலும் ஒரு சிறு சலனத்தை கூட அவளிடம் அவன் ஏற்படுத்தியதில்லை. ஆனால் இந்த ராணா பிரதாப் ஒவ்வொரு சிறு சிறு செயலிலும், அக்கறையிலும், கோபத்திலும், அழகிலும், வசீகரத்திலும், கம்பீரத்திலும், ஆளுமையிலும், இப்படி ஒவ்வொன்றிலும் அவளுக்குள் நிறைய சலனங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவள் தன்னைத்தானே எத்தனை திட்டிக் கொண்டாலும் சமாதானம் செய்து கொண்டாலும் இதயத்தில் அவனது பிம்பம் நிறைந்து நிற்பதை எத்தனை முயன்றும் அவளால் தவிர்க்கவே முடியவில்லை. அவர் காட்டும் இரக்கத்திற்கு என் மனம் ஏன் வேறு பெயர் வைக்க முனைகிறது? ஏன் நான் இப்படி கேடு கெட்டு போனேன்? சமீப நாட்களாக தனக்குள்ளேயே போராடி தன் மனசாட்சியிடம் வாதிட்டு தோற்று விடுகிறாள். அன்றைய நாள் இறுக்கமாய் அவளை இறக்கிவிட்டு போனவன்தான். அவளுக்கு தேவையான உதவிகளை தள்ளி நின்று பிறர் மூலம் செய்து கொடுப்பவன். அவளை சந்திக்கவோ போன் வாயிலாக பேசிக்கொள்ளவோ கூட இல்லை. அவர் கடமையை செய்து ஒதுங்கி இருக்கிறார். நான் தான் அவரை அதிகம் எதிர்பார்க்கிறேன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளால். மறுபுறம் வீடு பார்க்கும் வேட்டையில் தீவிரமாக தனக்காக ஒரு வீட்டையும் புரோக்கர் மூலம் பிடித்திருந்தாள். தனி வீடு, பெரியதும் அல்லாத சிறியதும் அல்லாத அளவான கூடம், சற்று விஸ்தாரமான ஒற்றை படுக்கை அறை, அளவான சமையலறை, சிறிய பூஜை அறை, வீட்டுக்கு முன் குட்டி பால்கனி. ஆனால் வீட்டின் முன் காம்பவுண்டுக்குள் அடங்கிய ஓரளவு விஸ்தாரமான தோட்டம், பூக்கள், சிறு சிறு மரங்கள், காய்கறி, செடி கொடிகள் என்று இயற்கை சூழலுடன் அமைந்திருந்தது அந்த சிறு வீடு. அவள் ஒருத்திக்கு அது அதிகம்தான். ஆயினும் தனிமையில் இருப்பவளுக்கு தோட்டத்தில் செடி கொடிகள், மலர்கள் என்று தனது தனிமையையும் வெறுமையான மனநிலையையும் மாற்றவே அந்த வீட்டை பிடித்திருந்தாள். சொல்ல சொல்ல கேட்காமல் வீடு பார்த்து பால் காய்ச்ச நாள் குறித்து விட்டவளை தடுக்க முடியாது. அரை மனதாய் ஒப்புக்கொண்டாள் மைத்திலி. வழக்கம் போல் மைத்திலி வாயிலாக அவளை பற்றிய அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருந்தான் ராணா. அவளது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளை வக்கீல் முடித்து கொடுத்து சென்ற பின் தனது நன்றியை குறுஞ்செய்தி வாயிலாக அவனுக்கு அனுப்பியிருந்தாள் முகி. அழைத்து பேச ஏனோ உள்ளுக்குள் ஒருவித தயக்கம். போனில் அழைத்து பேசக்கூட இவ்வளவு யோசிக்கிறாள் என்ற வேதனையும் கோபமும் அவனுக்கு. கடமையை தானே செய்கிற, அப்புறம் ஏன் பலன் எதிர்பார்க்கிற என்று சட்டமாய் பேசும் மனசாட்சியின் வழக்கமான மண்டைக்குட்டில் பல்லை கடித்து அமைதியாகி போனான். இருவருக்கும் இடையே தொடரும் கண்ணாமூச்சி ஆட்டம் விரும்பி ஆடவில்லை. விடை தெரியாமல் ஆடுகின்றனர், விடையை அறிந்து கொள்ள விரும்பாமல் ஆடுகின்றனர் என்று சொல்வதே சால சிறந்தது. விடிந்தால் புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறாள். ராணாவிற்கு அழைக்க சொல்லி மனம் பேயாய் கத்தியது. தனக்காக எத்தனையோ செய்தவனுக்கு மரியாதை நிமித்தமாக அழைக்கத்தான் வேண்டும். ஆனால் அவனை நேரில் பார்க்கும்போது கட்டுப்பாட்டை மீறி அலைப்பாயும் மனதை அடக்கும் வழிமுறை தெரியவில்லை. அவனுக்கு திருமணம் என்று தெரிந்த பின்பு விலகி நின்று மனதிற்கு வேலியிட்டு வைக்க எண்ணினாலும் இது மரியாதை நிமித்தமான அழைப்பு மட்டுமே என்று தன்னைத்தானே சமாதானம் கூறி அவன் எண்ணிற்கு அழைத்திருந்தாள். நீண்ட அழைப்பு முடியும் தருவாயில் ஏற்கப்பட்டது. சொல்லுங்க சொர்ணமுகி. அமைதியான குரலில் அவன் முழு பேர் சொல்லி அழைக்க சட்டென வாட்டமானாள். நான் நாளைக்கு புது வீட்டில் பால் காய்ச்சுறேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். தடுமாற்றமும் தவிப்புமாய் கூற எதிர்முனையில் மௌனம். ஹலோ. காலையில் 7 மணிக்கு பால் காய்ச்சுறேன், வருவீங்க தானே? இறுதி வார்த்தையில் எதிர்பார்ப்பு தொக்கி நின்றது. நான் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஆள் இல்லையே, என்ன கூப்பிடுறீங்க?
ஏளனம் கலந்த ஆச்சரியத்துடன் அவன் கேட்க அவனது வார்த்தைகள் அவளுக்கு வலியை கொடுத்தன. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அந்த மரியாதைக்காக தான் கூப்பிடுறீங்களா? இதற்கு என்ன பதில் சொல்வது? உன்னை பார்க்கணும் போல இருக்கு நான் சொல்ல முடியும். அவளிடம் பதில் இல்லை. ட்ரை பண்ணுறேன் என்றான் விட்டேற்றியாய். மேரேஜ் வேலையில் எதுவும் பிஸியாக இருக்கீங்களா? அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தாலோ அதில் என் பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க, நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெலிதான சீற்றத்துடன் கூறினான். அழத் தொடங்கிய மனதை அடக்கியபடி அமைதியாக இருந்தாள். அடுத்த வார்த்தையை எதிர்பார்த்து இருவருமே இணைப்பில் இருந்தனர். வார்த்தைகளற்ற மௌனம் தொடர போனை அணைக்க விரும்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தனர். பேச்சை தொடர மனம் விரும்பினாலும் வார்த்தைகளுக்கு வறட்சி ஏற்பட்டு போனது. ஏதாவது பேசேண்டி என்று அவனும், ஏதாவது பேசலாம்ல என்று அவளும் ஏக்க எதிர்பார்ப்புகளுடன் மௌனமே தொடர்ந்தது. ஆனாலும் அது பிடித்திருந்தது. வேற என்றான் அவனே. ஏதேனும் சொல்வாள் என்று எதிர்பார்த்தானோ? ஓ, ஒன்றுமில்ல. சரி, எனக்கு வேலை இருக்கு பட்டென்று கூறி டக்கென்று வைத்து விட்டான். ஏமாற்றத்துடன் போனை தூக்கி போட்டவள் பெருமூச்சுடன் படுத்து கொண்டாள். மைத்திலி, அவளது பெற்றோர் சந்திரன், அம்பிகா, முகி நால்வரும் காலை நேரமாகவே புது வீட்டுக்கு சென்றிருந்தனர். அவளுடன் பணிபுரியும் ஆசிரியைகள் இருவர் அவள் குடி போகவிருக்கும் வீட்டுக்கு சற்று பக்கம் என்பதால் அவர்களை மட்டும் அழைத்திருந்தாள். அவர் வந்து விடுவாரா? நேரம் நெருங்க நெருங்க கண்கள் காம்பவுண்ட் கேட்டை அடிக்கடி ஆராய்ந்தபடி இருந்தன. பால் காய்ச்சும் முன் அவன் வந்துவிட வேண்டும் என்பது அவள் எண்ணம். ஆனால் அவன்தான் பட்டும்படாமல் இரண்டு அர்த்தமாய் பேசினானே. அதையும் இதையும் எடுத்தபடி நேரத்தை கடத்தி இங்கும் அங்கும் அவள் உழவ. சொன்னா, நல்ல நேரத்தில் பாலை காய்ச்சுமா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் அம்பிகா. வாசலை ஏக்கமாய் ஒரு முறை பார்த்து அரை மனதுடன் சமையலறைக்குள் நுழைந்து பாலை தூக்கி அடுப்பில் வைக்க வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம். அடுப்பை கூட பற்ற வைக்காது அவசரமாய் வெளியே ஓடினாள். இதென்ன, இந்த பொண்ணு இப்படி ஓடுறா? அம்பிகா சொல்ல மைத்திலியும் வெளியே வந்தாள். கிரீம் கலர் ஷர்ட், அடர் கிரே நிற டெனிம் பேண்ட் அணிந்து அசர வைக்கும் அழகுடன் காரிலிருந்து வெளிப்பட்டான் ராணா. கண்கள் குவளையாய் மலர, முகம் தாமரையாய் ஒளிர, இதழ் விரிந்து எதிரில் நிற்பவளை அழுத்தமாய் பார்த்தபடி அவளை நோக்கி வந்தவனை அவளுடன் சேர்ந்து அனைவரும் வரவேற்க புன்னகையுடன் தலையசைத்தவனின் கண்கள் மட்டும் அவளிடம். அவளும் அவனை பார்த்தபடி நிற்க, சொர்ணா, பால் அடுப்புல வச்சுட்டு காய்ச்சாமலே ஓடி வந்துட்ட, எல்லாருக்கும் பச்சைப்பாலை கொடுக்க போறியா? அம்பிகாவின் சீண்டலில் நாக்கை கடித்து கொண்டவள் அவசரமாய் அடுக்கலைக்குள் ஓடினாள். மைத்திலி தனது பெற்றோரை அறிமுகம் செய்து வைக்க சம்பிரதாயமாக அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் ராணா. பாலை காய்ச்சி புது டம்ளர்களில் ஊற்றி பெரிய தட்டில் எடுத்து வந்தவள் அனைவரிடமும் கொடுத்து அவனிடமும் கொடுக்க தலையில் வைத்திருந்த மல்லிகை பூச்சரம் வழிந்து தோள்களில் விழ அவளை பார்த்தபடியே எடுத்துக்கொண்டவனுக்கு ஏனோ பெண் பார்க்க வந்து அமர்ந்திருப்பது போல் மனதில் தன்னையும் மீறி ஒரு எண்ணம் ஒரு நொடி வந்து போனது. மெல்ல புன்னகைத்து கொண்டவன் தேங்க்ஸ் என்றபடி வீட்டை சுற்றிலும் நோட்டமிட்டபடி எழுந்து கொண்டான். பால் காய்ச்சி முடித்து அன்றைக்கே குடிவரும் முன்னேற்பாட்டுடன் அங்கு வந்திருந்ததால் மைத்திலியும் அம்பிகாவும் அவளது உடைமைகளை ஆங்காங்கே எடுத்து வைத்து கொண்டிருக்க சந்திரன் அருகில் ஒரு வேலையாக சென்றிருந்தார். அங்கு வந்திருந்த ஆசிரியைகள் பால் குடித்து முடித்தவுடன் அவளிடம் விடைபெற்று கிளம்பியிருக்க, இந்த பாலை அப்படியே காப்பியா மாற்றி கொடுக்க முடியுமா? சமையலறையில் ஏதோ வேலையாய் இருந்தவள் அருகில் கேட்ட வசிய குரலில் வேகமாய் திரும்பினாள். அவள் கொடுத்த பாலை பருகாமல் அப்படி கையில் வைத்தபடி அவளுக்கு பின்புறம் நின்றிருந்தான் ராணா. இன்னும் நீங்க குடிக்கலையா? அவனையும் டம்ளரையும் மாறி மாறி பார்த்தாள். வெறும் பால் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. கண்களை சுருக்கி சொன்னவனை பார்த்து புன்னகைத்தவள், அந்த பாலை வச்சிடுங்க, அது ஆறி போயிருக்கும், நான் வேற பாலில் காப்பி போட்டு தரேன் என்று திரும்ப, வேண்டாம் முக்கி, இந்த பாலை சூடு பண்ணி இதிலேயே காப்பி கலந்துடுங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவனது முக்கி என்ற அழைப்பில் உச்சி குளிர்ந்து போனால் கண்கள் சிரிக்க அவன் கையில் இருந்த கோப்பையை வாங்கி காப்பி தயாரிக்க தொடங்க அவளுக்கு பக்கவாட்டில் அடுப்பு மேடையில் சாய்ந்தபடி கைகளை மார்பிற்கு குறுக்கே கட்டி கொண்டு நின்று கொண்டான். இன்னைக்கே ஷிப்பிங் போல? அரக்கு நிற புடவையில் அரைக்கி போல் அழகில் கொல்பவளை கண்களால் களவாடியபடியே கேட்டான். ஆமாம், திங்ஸ் கம்மி தான், நான் ஒருத்தி தானே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டே வந்துட்டோம். யார் சொல்லியும் கேட்கல, பிடிவாதமாக வந்தாச்சு. மணக்க மணக்க அவள் கொடுத்த காப்பியை கையில் வாங்கியபடியே கேட்டவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தாள். நான் தான் காரணத்தை உங்ககிட்ட தெளிவாக சொன்னேனே.
அவன் அமைதியாய் காப்பியை உறிஞ்ச தொடங்கினான். ராட்சசி கையில் என்ன மந்திரம் வச்சிருக்காளோ, இவ வைக்கிற காப்பி மட்டும் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. வித்தி வைக்கிற காப்பி கூட செகண்ட் டிகிரி தான். இவ கையால பஞ்சதால இவ்வளவு டேஸ்டா இருக்கா? கொலக்காரி வசியம் பண்ணி மயக்கிறா. செல்லமாய் திட்டிக் கொண்ட மனம் கள்ளத்தனமாய் ரசித்தது காப்பியுடன் அவளையும். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டாச்சா? ஆமா என்றபடியே நெய்யூற்றி ரவையை வறுத்து கொண்டிருந்தாள். வறுத்து முடித்து அடுப்பை அணைத்து அவனிடம் திரும்பியவள் தேங்க்ஸ் என்றாள். எதற்கு என்பது போல் அவன் புரியாமல் புருவம் சுருக்க, எல்லாத்துக்கும் இப்போ இங்க வந்ததுக்கும் சேர்த்து நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் என்றவள் நெற்றியில் ஆங்காங்கே பூத்திருந்த வியர்வையை தனது புறங்கையால் ஒற்றி ஒற்றி எடுக்க ஏதோ சொல்ல வந்தவனின் வாய்மொழி மறந்து கண்கள் மலர்ந்து நின்றன அவள் கை விரல்களை பார்த்து. செக்கை செவ்வளென சிவந்திருந்த மருதாணி விரல்கள் முதல் நாள் இரவுதான் வைத்திருப்பால் போலும். இடம்பெயர மறுத்த கண்கள் அவளது விரல்களின் மீதே பதிந்து கிடக்க அவள் கை சொல்லும் இடங்களில் எல்லாம் அவன் கண்களும் கட்டுண்டது போல் நகர்ந்து கொண்டே இருந்தன. இரு கைகளையும் இழுத்து பிடித்து உள்ளங்கை விரித்து முத்தமிட்டு மருதாணி வாசத்தை நாசியில் ஏற்றி மூளைக்குள் நிரப்ப பரபரத்த மனதை ஆங்காங்கே கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே திரும்பிக் கொண்டான். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றான் தடுமாற்றத்தை மறைத்தபடி. ஸ்வீட் பண்ணிட்டுருக்கேன், டிஃபனும் பண்ணிடுவேன், சாப்பிட்டு போகலாமே எதிர்பார்ப்புடன் அவனது முகத்தையே பார்த்தபடி கூறினாள். இல்லை பரவாயில்ல, லேட் ஆயிடும், வேலை இருக்கு என்றவன் அவளது கெஞ்சல் விழிகளில் தடுமாறி நின்றான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? உங்களுக்காக தான் சீக்கிரமா பண்றேன், 10 நிமிஷத்துல பண்ணிடுவேன் என்றாள் கெஞ்சலாய். அவனால் அவளை தவிர்க்கவும் முடியவில்லை. அவளிடம் தடுமாறும் மனதுடன் அங்கு இருக்கவும் முடியவில்லை. நான் சாப்பிட லேட்டாகும் முகி, இவ்வளோ ஏர்லியா சாப்பிட மாட்டேன் என்றான் வேண்டுமென்றே. கேசரி மட்டுமாவது எனக்காக என்றால் வேலையை விடாது தொடர்ந்தபடி. வற்புறுத்துபவளை மீற முடியாது சரி என்றவன் அங்கிருந்து வெளியே வந்து வீட்டை சுற்றிலும் நோட்டமிட்டான். தனியாக இருக்க போகிறாள், பாதுகாப்பிற்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்று எண்ணிய போலீஸ் கண்கள் சுற்றிலும் நோட்டமிட்டன. அருகே வீடுகள், காம்பவுண்டை ஒட்டிய சாலையில் போக்குவரத்துக்கு குறைவில்லாமல் வண்டி வாகனங்கள், ஆட்களின் நடமாட்டம் என்று திருப்திகரமான சூழலை கொடுத்தது. வரிசையாக பதியம் போட்டு வளர்க்கப்பட்ட ரோஜா செடிகள், அருகில் பந்தல் போடப்பட்ட ஜாதி மல்லி செடி, சுகந்தமான மனத்தை ரசித்தபடி நின்றிருந்தவன் திடீரென அருகே நெய் வாசம் தோன்ற திரும்பினான். ஒரு சிறிய கிண்ணத்தில் மணக்க மணக்க ஆரஞ்சு நிறத்தில் கேசரி, முந்திரி பருப்பு தூவப்பட்டு பார்க்கும்போதே நாவில் எச்சிலை ஊற வைக்கும் பிளேவருடன் அருகில் நின்றிருந்தவள் அவனிடம் நீட்ட சிரித்தபடி பெற்றுக்கொண்டவன் அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டான். ஸ்பூனில் எடுத்து நாவில் வைத்ததும் வழுக்கி கொண்டு தொண்டைக்குள் இறங்கியது கேசரி. கேசரிலையும் வசிய பொடிய போட்டுட்டா. தன்னை மீறிய புன்முறுவல் இதழ்களில் அவன் ரசித்து உண்பதில் அவள் இதழ்களும் விரிந்தன. அவனுக்கு சற்று இடைவெளி விட்டு அருகில் அமர்ந்து கொண்டாள். மடியில் கோர்த்தபடி கிடந்த அவளது விரல்களில் மீண்டும் பதிந்து கொண்டன அவனது கண்கள். இந்த மருதாணி விரல்களில் அப்படி என்ன ஒரு மாயம்? எந்நேரமும் அவன் தலை கோதுவதும் கண்ணும் வருடுவதுமாக வாசமாய் அவன் நாசியில் ஏறி பிரம்மையாக கூட பித்து கொள்ள செய்த விரல்கள் இப்பொழுது கைக்கரிகள். அவனது கட்டுப்பாட்டுக்கு கடுமையான சோதனை காலம். நைஸ் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது என்றபடி வெற்றி கிண்ணத்தை அவளிடம் நீட்ட அதனை வாங்கி கொண்டவளின் விரல்கள் அவன் விரல்களோடு மோதி குட்டி பூகம்பம் ஒன்று சத்தமின்றி உருவானது இருவருக்குள்ளும். தடுமாற்றத்துடன் எழுந்தவள் திரும்பி நடக்க ஜிப்பென்று மின்சாரம் பாய்ந்தது உச்சந்தலையில். விழிகள் விரிய திரும்பி பார்த்தாள். அவள் கையை அழுத்தமாய் பற்றியிருந்தான் ராணா. அவள் முகத்தை பார்த்தபடியே மறு கையையும் பற்றி இரு கைகளையும் ஒன்றாய் இணைத்து விரல்களை விரித்து விட்டான். அவளோ இமைக்கம் மறந்து அவனையே பார்த்திருக்க அவள் கரங்களுக்கு அடியில் தன் கரத்தை வைத்து அந்த மருதாணி விரல்களை ஆசையாய் சில வினாடிகள் பார்த்தவன் சட்டென்று குனிந்து இரு உள்ளங்கையிலும் மிக மிக மென்மையாய் முத்தமிட்டு அவள் முழுமையாய் உணரும் முன் அங்கிருந்து வேகமாய் கிளம்பி காரில் பறந்திருந்தான். சுவை 12. இங்க என்னடி பண்ற? ஆளை காணோம்னு வீடு புறா தேடிட்டு இருந்த. ஆமா, ராணா சார் எங்க? சத்தமாய் கேட்டபடியே சிலை போல் சமைந்து நின்றிருந்த முகியின் அருகில் வந்தாள் மைதிலி. கன்சமிட்டாது கல் போல் நின்றவளை புரியாது பார்த்தவள் அவள் தோள் தொட அப்பொழுதும் அசையவில்லை. ஸ்வர்ணா, ஏ ஸ்வர்ணா
2 தோள்களையும் பிடித்து உழுக்க ஆ என்றாள். கனவிலிருந்து மீண்டவள் போல். என்னடி ஆச்சு? பேய் ஏதாவது அடிச்சிடுச்சா? இல்ல, முத்தம் கொடுத்துருச்சு. மெல்லிய குரலில் உளர நல்ல வேளையாக அது மைதிலியின் காதல் விழவில்லை. என்னது? என்னடி புலம்புற? ஆ ஆ அது நான் நான் வந்து பேயடித்தவள் போல்தான் விளறிய முகத்துடன் குழப்பமாய் நின்றிருந்தாள். ராணாசர் எங்கடி? அவளை புரியா பார்வை பார்த்தபடி கேட்டாள். அவர் கிளம்பிட்டார். சொல்லும் போதே எச்சிலை கூட்டி விழுங்கினாள். அவர் சங்கடப்படுற மாதிரி நடந்துகிட்டியா? முறைப்புடன் கேட்டவளை. என்னதான் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி வச்சுட்டு போயிருக்கான் அந்த மடையன் என்று எண்ணமிட்டு கொண்டாள். என்னடி பதில் சொல்லு, எதுக்கு இப்படி திருன்னு முழிக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டார். உன் மேல அவர் நிறைய அக்கறை எடுத்துக்கிறார்டி. உன்னை பத்தி எல்லாமே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அழகான குருவி கூடு ஆக்சிடென்ட்டுங்கிற சூறாவளியால களைஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்து நீ தனிச்சு நிற்கிறியன்னு ரொம்ப ஃபீல் பண்றார். சம்பவத்தை கிட்டவே இருந்து பார்த்ததுனால ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தோ ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராணா பிரதாப் பல பேருக்கு சிம்ம சொப்பனம். எதுக்குமே கலங்காத தைரியமான மனுஷன், யார்கிட்டையும் வளைஞ்சு கொடுத்து போக தெரியாத நேர்மையான ஆஃபீஸர். உன் விஷயத்துல மட்டும்தான் அவர்கிட்ட இப்படி ஒரு மாற்றம். உன் சந்தோஷம் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறார். உன் மேல அளவு கடந்த இறக்கம் அவருக்கு. சரியாக பேசிக்கொண்டே வந்தவள் இறுதியில் இறக்கம் என்று முடிக்க குழம்பி கிடந்த குட்டை இன்னும் கூடுதலாக கலங்கி போனது. இரக்கமா? இரக்கம் வந்தால் முத்தமிடுவார்களா? பெற்றவர்களை காணாமல் பரிதவித்து அழுது கலங்கி தவிக்கும் குழந்தையை முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நபர் இரக்கம் பார்த்து தூக்கி தோளில் போட்டு தேய்ச்சி முத்தமிட்டு சமாதானப்படுத்துவாரே, அது போன்றா அவர் பார்வையில் நான் குழந்தையா? உள்ளங்கையில் முத்தமிட்டாரே, மிக மென்மையாக. அதை நினைக்கும் போதே உடல் முழுக்க பனிக்கட்டியை கொட்டியதை போல் அப்படி ஒரு சிலிர்ப்பு. இந்த முத்தத்திற்கான அர்த்தம் வருடி கொடுத்து தேற்றும் இரக்கமா? ஐயோ, தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது. இருக்கலாண்டி, கையில் தானே முத்தம் கொடுத்தார், கன்னத்துல கொடுக்கலையே. ஒவ்வொரு இடத்தில் கொடுக்கும் முத்தத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது என்று உடன் பயின்ற சோஃபியா ஒரு முறை கூறியது நினைவுக்கு வந்தது. தெளிவில்லாமல் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தவளை பெற்றவர்களின் நினைவில் தவிக்கிறாள் போலும் என்று எண்ணிக்கொண்டாள் மைதிலி. அம்மா டிஃபன் பண்ணிட்டாங்க, வா சாப்பிட போகலாம். அவள் கைப்பிடித்து அழைத்து உள்ளே சென்றாள். தலைக்கு மேல் கிடைக்கும் வேலைகள், விடாமல் அடிக்கும் கைபேசி அழைப்புகள் என்று எதிலும் கவனம் செலுத்தாமல் கடற்கரை சாலையில் ஓரமாய் காரை நிறுத்தி இருக்கையில் தளர்த்தி சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடியிருந்தான் ராணா. பெரிய பிழை செய்துவிட்டதாக அவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி மனசாட்சி கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஊமையாய் கண்மூடிக்கொண்டான். எவ்வளவோ முயன்றும் கட்டுப்படுத்த முடியாமல் தன்னை மீறிய ஒரு செயல். ஆனால் விரும்பித்தான் செய்தேன், பிடித்துதான் செய்தேன். அந்த மருதாணி வாசமும் மென் விரல்களின் ஸ்பரிசமும் மூளைக்குள் பத்திரமாய். என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள்? பொதுவாகவே போலீஸ் என்றால் பொதுமக்களிடையே பெருவாரியாக தவறான அபிப்பிராயம்தான். நிறைய கசடுகளும் கழிவுகளும் டிபார்ட்மெண்டில் விரவித்தான் கிடக்கின்றன. அவற்றை தாண்டி நேர்மையும் நன்னடத்தையுமாய் தங்களை நிரூபித்து மக்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இன்றைய எனது செயல் என்னை பற்றி தரமான ஒரு சிந்தனையை அவளிடம் தோற்றுவித்திருந்தாள். இனி எப்படி அவள் முகத்தில் விழிப்பேன்? டேய், அவ மூஞ்சில முழிக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லைன்னு சொன்ன காரி காரி துப்புவேன். இன்னும் நடிக்காதடா. உனக்கு அவன் மேல ஒரு இது வந்து ரொம்ப நாளாச்சு, ஒத்துக்கோடா. பொதுவாகவே பெண்களை நிமிர்ந்து பார்க்காத பால் டப்பானி, எனக்கு தெரியும். அப்படியே பார்த்தாலும் கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசுவ. ஆனா அந்த புளிய நீ அப்படியாடா பார்க்குற? உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ரசிச்சு உருகி போய் பார்க்குறியேடா. உன் கண்ணு கண்டபடி அவன் மேல மேயிறத என்கிட்ட மறைக்க முடியாது மடையா. இல்லைன்னு சொன்ன செருப்பால் அடிப்பேன். காய்ச்சி மூச்சென்று கத்தும் மனசாட்சிக்கு உருவம் இருந்திருந்தால் கொஞ்சி கூறு போட்டிருப்பான். ஆனால் அது அனைத்தும் உண்மைதானே. அப்போ எனக்கு காதல் வந்துருச்சா? அதைத்தான் வெங்காயம் தொண்டை கிளியே கத்தி சொல்றேன். அப்போ பிருந்தா அது யாரு? டேய், அம்மா எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணுடா. அவள் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா? அவளை தான் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. ஃபோட்டோ பார்த்து ஓகே பண்ணிட்டியேடா படுபாவி. ஞாபகம் இல்லை. மருதாணி கையும் அழுது வடிகிற மூஞ்சியும் மட்டும் மூளையில பதிஞ்சு போய் நடுராத்திரியில எழுப்பி விடுதே, அது எப்படியாம்? தெரியல சாமி. கேள்வியா கேட்டு சாவடிக்காத. யூ ஃபெல் இன் லவ் ராணா.
சத்தமிட்டு சிரித்தது மனசாட்சி. ஐயோ, அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கேனே, எனக்கு காதல் எல்லாம் வராதன்னு நம்பினேனே. லபோ தீபோன்னு இப்போ அடிச்சுக்கிட்டு என்னடா பிரயோஜனம்? முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஐயோ, முக்கி என்னை கேவலமாக நினச்சிருப்பாளே, அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? ஹிஹி, சிரித்தபடியே ஓடி மறைந்தது மனசாட்சி. தன் ஃபோனை எடுத்தவன் சாரி, வெரி வெரி சாரி என்று அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். தன்னை சற்று நிதானித்து கடமையை பார்க்க கிளம்பினான். காலை உணவிற்கு பின் மைத்திலி வேலைக்கு கிளம்பி சென்றுவிட சந்திரனும் அம்பிகாவும் மாலை வரை முகியுடன் இருந்து பொழுது சாயும் நேரம் கிளம்பினர். அவளை தனியே விட்டு செல்ல மனமின்றி தவித்தவர்களுக்கு சமாதானமும் தைரியமும் கூறி அனுப்பி வைத்தாள். ஏனோ அவளுக்கும் கூட யாருமற்ற தனிமை தேவைப்பட்டது. சாமான்களை எடுத்து வைப்பதும் அடுக்குவதுமாக காலையிலிருந்து பம்பரமாய் சுழன்று அனைத்தையும் முடித்து பெரியவர்களையும் அனுப்பி வைத்து சோர்வாய் படுக்கையில் விழுந்தாள். அடுத்த நொடியே ராணாவை பற்றிய சிந்தனை மட்டுமே மனம் முழுக்க பரவி இருந்தது. தன் உள்ளங்கையை விரித்து பார்த்தாள். பெருவிரல் கொண்டு அவன் முத்தமிட்ட இடத்தை நிரடினாள். அந்த இடத்தில் இன்னும் கூட அதே குறுகுறுப்பு. எந்த உரிமையில் இந்த முத்தம்? முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் அடித்து பிடித்து ஓடினானே. மைத்திலி என்னவோ இரக்கம் என்கிறாள், கரிசனம் என்கிறாள், மனிதாபிமானம் என்கிறாள். ஆனால் அவன் முத்தமிட்ட தோரணை வேறு ஏதோ ஒன்றை அல்லவா உணர்த்தியது போலிருந்தது. எனக்கு ஏன் அவன் மேல் கோபமே வரவில்லை. அந்த காட்சியை அசை போட்டு பார்க்கும்போது அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நகம் கடித்தபடி ஏதேதோ யோசித்தாள். போனில் ஏதோ குறுஞ்செய்தி வந்ததற்கான சத்தம் எழ எடுத்து பார்த்தாள். சாரி, ப்ளீஸ் தப்பா நினச்சிக்காத, வெரி சாரி, மன்னிச்சிடு, அப்பாலஜிஸ் மீ. விதவிதமாய் மன்னிப்புகள் காலையிலிருந்து குறிப்பிட்ட நேர இடைவெளியில் இப்பொழுது வரை வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. காலையிலிருந்து அவள் போனையே பார்க்கவில்லை. இப்பொழுதுதான் அனைத்தையும் பார்த்தாள். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு சாரி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு போலீஸ்கார துரை. கிளிக்கென்று சிரித்தாள். அவன் மேல் கோபம் இருந்தால் தானே மன்னிக்க. மனம்தான் இறக்கை கட்டி பறக்கிறது. அவனுடன் போனில் பேசினால் என்ன என்று தோன்றியது. உடனே அழைத்தாள். அறைக்குள் குழப்பமாய் நடையிட்டு கொண்டிருந்த ராணா செல்போனின் சினுங்களில் கட்டிலில் கிடந்த போனை எட்டி பார்த்தான். முக்கி காலிங் என்று ஒளிர திக்கென்றது இதயம். ஐயோ, கூப்பிடுறாளே, என்னத்த பேசுவேன்? நான் தான் நிறைய சாரி கேட்டுட்டேனே. ஒரு முத்தத்தை அவசரப்பட்டு கொடுத்துட்டு காலையிலிருந்து நான் படுற அவஸ்தை இருக்கே. எப்பா சாமி, புலம்பலுடன் அழைப்பை ஏற்றி காதில் வைத்தான். ஹலோ, மென்மையாய் அவள். உள்ளடங்கிய குரலில் இவன். இன்னைக்கு டியூட்டிக்கே போகலையா நீங்க? சாதாரணமாகத்தான் பேசினாள். போனேனே, இப்போதான் வந்தேன், ஏன் கேட்குற? அவளது அமைதியான குரல் அவனிடம் சிறிது தைரியத்தை வரவழைத்திருந்தது. காலையிலேருந்து மெசேஜ் பண்ணுறதையே ஒரு வேலையை வச்சுட்டு இருந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி கேட்டாள். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவன் அமைதி காத்தான். லைனில் தான் இருக்கீங்களா? இருக்கேன், சாரி முக்கி. அவனது குரல் வெகுவாய் இறங்கி இருந்தது. அவளிடம் பதில் இல்லை. என் மேலே கோபமா? தப்புதான், பளிச்சுன்னு மருதாணி விரலை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகி, நீ வேற ரொம்ப நேர்த்தியா அழகா வச்சிருந்தியா? உன் கைக்கு பொருத்தமா அழகா இருந்ததா? ஆரஞ்சோ சிவப்பும் கலந்த அந்த கலர் உன் ஒயிட் ஃபிங்கர்ஸ்க்கு பொருத்தமா ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்ததா? என்னோட கண்ட்ரோல் காப்பி சாப்பிட போயிருச்சு முகி. அதான் அவன் முடிக்கவில்லை. அவள் கடகடவென சிரிக்க ஆரம்பித்திருந்தாள். சிரிக்கிறாளா? நிஜமா? அப்போ கோபம் இல்லையா? உற்சாகமானான். ஏய், சிரிக்கிறியா முகி? நிஜமாவா? கண்கள் விரைந்து ஆச்சரியமாய் கேட்டான். இப்படி நீங்க பேசினா சிரிப்பு வராம என்ன பண்ணும்? சின்ன குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு நியாயம் கற்பிக்க கதை சொல்லும் பாருங்க, அப்படி இருக்கு நீங்க பேசுறது. சொன்னவள் மீண்டும் சிரித்தாள். அப்போ நான் பண்ணினது தப்பு தானா? இல்லையா பின்ன? ஆமாம்மா, தப்பு தான். அதுக்கு தான் நிறைய சாரி கேட்டுட்டேனே. சாரி கேட்டா சரியா போச்சா? அவனது கம்பீர பேச்சையை கேட்டவளுக்கு அவனது அப்பாவித்தனமான பேச்சை கேட்க சுவாரஸ்யம் கூடி போனது. இன்னும் இன்னும் அவனிடம் பேச்சை வளர்க்க ஆசை கிளர்ந்தது. வேற என்ன பண்ணணும்? நேரில் வந்து மன்னிப்பு கேட்டு தோப்புக்காரனும் போடணும். உதட்டு கடித்து சிரிப்பை அடக்கினாள். இப்பவே வரலாமா? அவனது பேச்சிலும் துள்ளல் தெரிந்தது. ரெடியா இருக்கீங்க போல? காலையில வேலை இருக்கு. யூனிஃபார்மோட வந்து தோப்புக்காரணம் போட்டா வரலாறு என்ன தப்பா பேசும். நைட் ட்ரெஸ்லயே முடிச்சுக்கிறேனே. கெஞ்சலான குறும்பு கொப்பளிக்கும் அவனது குரலில் இன்னும் உற்சாகமானாள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. தோலை குலுக்கினாள்.
உடனே வரதால கன்செஷன் உண்டா? என்ன கன்செஷன்? கவுண்டிங்கில் பார்க்கலாம், அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தது. எல்லாம் என் நேரம். அவன் தலையில் அடித்து கொள்ளும் சத்தம் கேட்டு அடக்க முடியாமல் சிரித்தாள். மேடம், ஃபோனை வச்சிங்கன்னா நான் சீக்கிரமாக வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுவேன். என்னது? அவள் அதிர. தோப்பு கரணம் போடுறத சொன்னேம்மா என்றான் அவசரமாக. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எம்மாடியோ என்றபடியே அவன் போனை வைக்க இவளோ மனம் விட்டு சிரித்து கொண்டிருந்தாள். அடுத்த 20 நிமிடங்களில் கார் சத்தம் வீட்டின் முன் கேட்க ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவளுக்கு போனில் பேசிய போது இருந்த இலகுத்தன்மை மாறி படபடப்பு தோற்றிக்கொண்டது. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்ன உக்கி போட இப்படி ஓடி வந்து நிற்கிறாரே. புலம்பிக் கொண்டே கதவை திறந்தாள். உடம்பை ஒட்டிய அரக்கை டிஷர்ட், ட்ராக் பேண்ட் என்று வேறொரு பரிணாமத்தில் அழகனாய் எதிரில் நின்றிருந்தான் ராணா. அவளை நேரில் பார்த்தவுடன் குறும்பு மாறி குற்றம் செய்த குறுகுறுப்பு அவனது கண்களிலும் கண்களாலேயே மன்னிப்பை வேண்டி நின்றான். கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி முயன்று முறைத்து கொண்டிருந்தாள் அவனை. சாரி. கண்கள் சுருக்கி தலையசைத்து வார்த்தையாக சொல்லாமல் உதட்டை மட்டுமே அசைத்தான். காது கேட்கல என்று சைகையில் அவள் சொல்ல சாரி என்றான் வார்த்தைகளை பிரித்து. கம்மா என்றவளை புரியாமல் பார்க்க, என்ன முழிக்கிறீங்க? அடுத்து தெரியலையா? பதனீசா என்று ஒவ்வொரு எழுத்தாய் அழுத்தம் திருத்தமாய் சொல்லி முடிக்க, ஹே என்றவன் பிடரியை தட்டியபடி சிரித்தான். இவளுக்குள் இத்தனை குறும்புத்தனம் உண்டா? ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். அவனது ஊடுருவிய பார்வையில் பட்டென்று பார்வையை தழைத்தாள். பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? புருவம் உயர்த்தி கேட்டவளை இடுப்போடு தூக்கி சுற்ற வேண்டும் போலிருந்தது. மெல்ல புன்னகைத்தபடி வீடு முழுக்க கண்களை சுழற்ற, எக்ஸ்ரே கண்ணால என்னதை தேடுறீங்க? நெற்றி சுருக்கி கேட்டவள் அருகில் இருந்த சோஃபாவில் சாய்ந்து நின்று கொண்டாள். கேமராவை ஒழிச்சு வச்சு நான் தோப்பு கரணம் போடுறத ஷூட் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன பண்ணுறது? ஒற்றை முத்தம் கொடுத்து உக்கி போட்டு தண்டனை அனுபவித்த டிஎஸ்பி ராணா பிரதாப் அப்படின்னு நாளைக்கு நியூஸ் சேனலில் வந்துடுச்சுன்னா? இடுப்பில் கை வைத்தபடி சொன்னவனை பார்த்து வெடித்து சிரித்தவள். ஆமால, அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஐடியா பண்ணாமல் விட்டுட்டேனே. ஊதட்டை மடித்து போலியாய் முகம் சுருக்கி தலை சாய்த்து நின்றவளை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவனுக்கு. எத்தனை கவுண்டிங்? ஜஸ்ட் 100 என்றவளை அடிப்பாவி என்பது போல் வாயில் விரல் வைத்து பார்த்தவனை கடைக்கண்ணால் பார்த்து பொங்கிய சிரிப்பை அடைக்கியவள். ஆரம்பிங்க, டைம் ஆச்சு என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொள்ள, நிஜமாவே தோப்புக்கரணம் போடணுமா முகி? அப்பாவியாய் அவன் கேட்க, பின்ன தோசை சுடுவா உங்களை வர சொன்ன? அதட்டலாய் பதில் அளித்தாள். அதை கூட பண்ணிடுறேன் முகி, நான் நல்லாவே தோசை சுடுவேன். ஆனால் ஒரு டிஎஸ்பியை தோப்புக்கரணம் போட சொல்றியே, உனக்கே சங்கட்டமா இல்லை என்றான் வடிவேலு பாணியில். காலையில் முத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு சங்கட்டமா இல்லையா என்றால் அவளும் அதே போல். அது சந்தோஷமா இருந்ததே. என்ன? இல்லை, கொஞ்சம் டெம்ட் ஆகி அவசரப்பட்டு இழுத்து நிறுத்தினான். அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். ஆகட்டும், மகாராணி போல் கட்டளையிட்டாள். ராட்சசி ரெடியா இருக்காளே, பண்ணடா பரமா. உப்பு திணல தண்ணியை குடி. இழுத்து பெருமூச்சை விட்டவன் இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்தபடி அவளை பொய்யாய் முறைத்து கொண்டே தோப்புக்கரணம் போட தொடங்கினான். அவள் என்ன தொடங்கினாள்? சிரிப்பை அடக்கியபடி அவனை பார்த்திருந்தவள். 13, 14, 15 என்று சத்தமாய் எண்ணி ஸ்டாப் என்று சொல்ல முடிஞ்சதா என்பது போல் ஆர்வமாய் பார்த்தவனே, காப்பி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க என்றபடி கிச்சனுக்கு சொல்ல, என்னடா ராணா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? புலம்பியபடியே இடுப்பில் கை வைத்து உதடு குவித்து மூச்சு விட்டான். அவள் கையால் காப்பி நாக்கை சப்பு கொட்டி எதிர்பார்ப்புடன் அமர்ந்தான். வழக்கம் போல் ரசித்து காப்பி குடித்து முடித்தவன், சரி கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆயாசமாய் சொன்னபடி எழுந்து கொள்ள, போது என்றாள் புன்னகையுடன். ஷோரா என்றான் நம்ப முடியாமல். கண்களை மூடி திறந்து ஆம் என்று ஊர்ஜிதம் செய்தாள். 15 தோப்புக்கரணம் தான் போட்டேன், இடையில காப்பி வேற என்றான் குறும்பு சிரிப்புடன். போதும் போதும், பட் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே தப்பு பண்ணினா நோ கன்செஷன். கராராய் சொன்னவளிடம் நெருங்கி நின்றவன், அப்போ தப்பு பண்றதுக்கு தடை இல்லை அப்படிதானே? ஹஸ்கி குரலில் கூற கண்களை படபடத்து அவனை பார்த்தாள்.
அந்த விழிக்குளத்தில் விழுந்தவன் மூச்சு முட்டி போனான். அவன் கண்கள் ஏதோ கதை சொல்ல அந்த கூறு விழிகளின் தாக்கத்தில் சிக்கி கொண்டவள் அங்கேயே தேங்கி நிற்க, இனி பண்ண போற தப்புக்கு கன்செஷன் இல்லாம பனிஷ்மெண்ட் நாளைக்கு வாங்கிக்கிறேன். கிசுகிசுப்பாய் அவள் காதோரம் சொன்னவன் அவள் சுதாரிக்கு முன்ன சென்று அவள் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு, இதுக்கும் சேர்த்து சாரி முகி, நாளைக்கு வரேன் தோப்புக்காரணம் போட என்று சொன்னபடியே அங்கிருந்து ஓடியிருந்தான். சுவை 13. முத்தம் கொடுத்தவனுக்கும் முத்தம் வாங்கியவளுக்கும் அன்றைய இரவு தூங்கா இரவுதான். உள்ளங்கையில் முத்தமிட்ட போதே உச்சி வரை சிலிர்த்து போனான். இப்போது அந்த மாசுமறுவற்ற குண்டு கன்னத்தில் முத்தமிட்டு உடல் முழுக்க உணர்ச்சி நரம்புகளை முடுக்கிவிட்டு இதழுக்கும் இம்சையை கூட்டி அடுத்த முத்தம் எங்கு என்று நமைக்க ஆரம்பித்து விட்டன உதடுகள். ஐயோ, அடுத்த தப்பையும் அசால்ட்டா பண்ணிட்டு வந்துட்டேனே, ஒரு நேர்மையான போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி தப்பு மேல தப்பு பண்றேனே, இதுக்கு அவகிட்ட என்ன சமாதானம் சொல்றது? அவன் மேல பித்து பிடிச்சு போச்சா? எந்த தைரியத்துல அவகிட்ட இப்படி அத்துமீறி நடந்துக்கிட்டேன்? இதோ இப்போ கூட அம்மா கல்யாண விஷயமா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சு அந்த நம்பிக்கையை அப்படியே அவங்க அந்த பிருந்தா வீட்டில் கொடுத்து ஒரு பொண்ணு மனசுல கல்யாண ஆசையை தூண்டி என் குடும்பம் அவ குடும்பம்னு எல்லாரும் நம்பிக்கையோட வேலையில இறங்கி இருக்காங்க. ஆனா நான் தப்பு பண்றதானா? உன் வீட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த பிருந்தா வீட்டுக்கு மட்டும் இல்ல, முகிக்கும் சேர்த்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்க. அவளுக்காக ஒருத்தன் கனடாவில் உட்கார்ந்துருக்கான், உனக்காக ஒருத்தி இதோ ஊர்ல காத்து இருக்கா. இடையில ஏன் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டமாடுற? இது நாள் வரைக்கும் உனக்கு காதல்ல நம்பிக்கை இல்லை தானே? இப்போ மட்டும் என்ன புதுசா? முக்கியம் மேல உனக்கு இருக்கிறது சிம்பதி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, அதை தாண்டி போகாத. முத்தம் கொடுத்ததுக்கு மானசீகமா மன்னிப்பு கேட்டு அவன் மனசுல தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தி அவ வாழ்க்கையில விளையாடிடாத. ஆரம்பத்திலே சரி பண்ணிடுறா. உன் மனசு அவளை நாடுது, அது வேண்டாம். உன் ஆசைக்காக அம்மாவோட நம்பிக்கையை சதைச்சிடாத. முக்கிய விட்டு விலகி நில்லு. அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா மைத்திலி மூலமா பண்ணு. அவளை நெருங்காத. நீயா இருக்க மாட்ட. விடாமல் பாடம் நடத்தும் மனசாட்சியிடம் மண்டியிட்டு தான் அமர்ந்திருந்தான். மூளைக்கும் மனதுக்கும் விடாத போராட்டம். முகியின் முகத்தை நினைக்கும் போதே மனம் மத்தாப்பு போல் மலர்ந்து ஒளிர்கிறது. அவளிடம் உரிமை கொள்ள வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது. அவளது அருகாமைக்கு ஆசைப்படுகிறது. ஆனால் மூளை ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக அவனை சாடி தள்ளி நிறுத்துகிறது. புரண்டு புரண்டு படுத்தும் தூக்கம் வருவேனா என்றது. இவனது நிலை இவ்வாறென்றால் அவளோ அங்கு தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள். மீசை குத்த முத்தமிட்ட கன்னத்தை அடிக்கடி தொட்டு பார்த்து கொண்டாள். என்ன நடக்கிறது? இது என்ன மாதிரியான உறவு? திருமணத்தை முடிவு செய்ய சொல்லி தன் வாயால் அவன் அன்னையிடம் கூறினானே, பிறகு ஏன் என்னிடம் நெருங்குகிறான்? நான் ஏன் அனைத்திற்கும் இடம் அளிக்கிறேன்? யாருமற்ற அனாதை இவளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தட்டி கேட்க ஆளில்லை என்று அத்துமீறுகிறானா? அந்த அத்துமீறலை இந்த பாழாய் போன மனம் ஆனந்தமாய் ரசிக்கிறதே. தாய் தந்தையை இழந்ததால் தறிக்கெட்டு போனேனா? இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்று தெரிந்தும் அவனிடம் ஈடுபாடு காட்டும் இந்த மனம் கேடு கெட்டது அல்லவா? வேண்டாம் முகி. சொர்ணா, அவனை விட்டு விலகினள். கன்னத்தில் முத்தமிடும் அளவிற்கு உரிமையுடன் நெருங்கிவிட்டான். இதற்கு மேலும் நெருங்கிவிட்டால் பாதிப்பு உனக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் தான். போதும், நிறைய உதவிகள் செய்துவிட்டான். நன்றியுடன் ஒதுங்கிக்கொள். அவன் பால் சாய்ந்திருக்கும் மனதை பழைய நிலைக்கு மீட்டு கொண்டு வா. தனக்குத்தானே புத்திமதி சொல்லி ராணாவை பற்றிய எண்ணங்களில் இருந்து விடுபட முயற்சித்தாள். மொத்தத்தில் இருவரும் எடுத்துக்கொண்ட முடிவு இனி ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டாம் என்பது. இந்த முடிவில் எதுவரை உறுதியாக இருக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த நாட்களில் இருவரையுமே வேலை முழுமையாக இழுத்து கொண்டது. தனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினான் ராணா. அந்த குறிப்பிட்ட சிவப்பு விளக்கு பகுதிக்கு தனக்கு கீழே பணிபுரியும் காவலர்களை வாடிக்கையாளர்களைப் போல அனுப்பி மெல்ல மெல்ல வீடியோ ஆதாரங்களை திரட்ட தொடங்கினான். சட்டை பட்டனில் மைக்ரோ கேமராவை பொருத்தி சத்தமின்றி உள்ளே புகுந்திருந்தனர் அவனது ஆட்கள். அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான் ராணா. என்ன சொல்றீங்க நிவாஸ்?
இன்னுமே அவனால் அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியவில்லை. ஆமா சார், ப்ரௌன் சுகர், கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் ஏகபோகமாக அங்கே புழங்கிட்டு இருக்கு. அத்தனையும் சப்ளை ஆகிறது ஸ்கூல் பசங்களுக்கு. எல்லாமே 10th +1 +2 படிக்கிற பசங்க தான். ஏற்கனவே சொன்னதை தான் மீண்டும் அழுத்தமாய் சொல்லியிருந்தான் நிவாஸ். வசதியான வீட்டு பசங்க படிக்கிற பெரிய பெரிய ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ் பக்கத்தில் பேக்கரி, ஐஸ்கிரீம் பார்லர், காஃபி ஷாப் இப்படி ஏதாவது ஒரு கடையை ஆரம்பிச்சிடுறாங்க. வெளிப்பார்வைக்கு பேக்கரி மாதிரியும் காஃபி ஷாப் மாதிரியும் காட்டிக்கிட்டு பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெஸ்மரைஸ் பண்ணி போதைக்கு அடிமையாக்குறாங்க. சின்னதாக ஆரம்பிச்ச இந்த பிஸ்னஸ் சமீப நாட்களில் ரொம்ப பெரிய ரீச்சில் போயிட்டுருக்கு. இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது, மூக்கால் உறிஞ்சிக்கிறதுன்னு இருந்த பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. குடிக்கிற காபி, சாப்பிட்ற கேக், ஐஸ்கிரீம்னு மாடலை மாற்றி பண்ணுறதால பசங்க மேலேயும் யாருக்கும் டவுட் வரதில்லை. இதில் என்ன கொடுமைனா, சில டீச்சர்ஸ் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாய வலையில் விழுந்து கிடக்குறாங்க. நிவா சொல்ல சொல்ல முகம் இறுகி வெறியுடன் அமர்ந்திருந்தான் ராணா. அப்போது உசைன் உள்ளே நுழைந்தான். சார், இப்போ லேட்டஸ்டா வந்த தகவல் படி அந்த போதை கும்பலோட சமீபத்திய டார்கெட் சக்சேனா வித்யாலயா. கற்பனை பேர் தான். இந்த பேரில் பள்ளி இருந்தால் கேஸ் போடுறாதீங்க. சரக்கென நிமிர்ந்தான் ராணா. இது முக்கிய பணிபுரியும் பள்ளி ஆயிற்று. அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பார்க் இருக்கு. பார்க்குக்கும் ஸ்கூலுக்கும் இடையில ஒரு ஜிம் இருக்கு. அந்த ஜிம் இப்போ யாருக்கோ கைமாறி அதை பேக்கரியா மாத்துறாங்க. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துல கார்னர்ல ஏற்கனவே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கேதான் பசங்க அதிகமா போய் வராங்க. அந்த பேக்கரி இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் அங்க நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டாயப்படுத்தி மிரட்டி அந்த பேக்கரியை மூட வச்சிருக்காங்க. உசைன் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான். அந்த பேக்கரி ஓனரை மீட் பண்ணி பேசணும் உசைன். எங்க இருந்து மிரட்டல் வந்தது, யார் பேசினாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக கேதர் பண்ணணும். அவரை நான் மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் லைட் ஏரியாவில் அவங்க ஆட்களோட நம்ம ஆளுங்க கலந்து அவங்களுக்கு நம்பகமான ஆளுங்களா மாறணும். இறங்கி வேலை செய்யணும். நீங்கள் செலக்ட் பண்ணின 4 பேரும் ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சிட்டாங்க சார். தகவல் இனிமேல் தான் வரும். கொஞ்ச நாள் எந்த தகவல் பரிமாற்றமும் வேணாம். அவங்களா கூப்பிடட்டும். நீங்களா அவங்க கூட பேச முயற்சி பண்ண வேணாம். சில சிக்னல்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி அவங்களே கூப்பிடுவாங்க. நீங்கள் காமாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. ஓகே சார். அதன் பிறகு இன்னும் சில ஆலோசனைகளை இருவருக்கும் வழங்கி அவர்கள் கிளம்பி சென்ற பின் யோசனையாய் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். காலேஜ் பசங்களை கண்ணி வச்சிங்க. இப்போ ஸ்கூல் பசங்க அளவுக்கு இறங்கிட்டீங்களேடா. டீச்சர்ஸ் கூட விட்டு வைக்கலையா? கையில் கிடைக்கிற அன்னைக்கு நீங்கள் அத்தனை பேரும் கைமாதாண்டா. உங்கள் ஹெட் ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு இருக்கு பெரிய சைஸ் அங்கு. வெறியுடன் பல்லை கடித்து பொறுமினான். பள்ளியின் பேரை கேட்டவுடன் உள்ளுக்குள் இன்னும் கூடுதலாய் பதட்டம். உடன் முகியின் மலர் முகம் மனதில் வர அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. பார்த்து எத்தனை நாளாச்சு. நான் விலகி நிற்கணும்னு நினைச்ச மாதிரி அவளும் நினைச்சிட்டா போல. ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணப்போ அவளே கூப்பிட்டா, பேசினா, சிரிச்சா, விளையாடினா. அடுத்து நான் பண்ணின வேலையில் கண்டிப்பாக கோபமாக இருப்பா. என்னை பற்றி கண்டிப்பாக தப்பாக நினச்சிருப்பா. இப்போ வரைக்கும் ஒரு சின்ன மெசேஜ் கூட இல்லையே. கோபமாடி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. ஆனால் உன்னை மறக்க முடியலேடி. கண்ணை மூடினாலே உன் முகம் முழுசா வந்து நின்று தொலையுது. உன்னை நேரில் பார்த்தா நான் நானாக இருக்க மாட்டேன். என் மனசு என் கண்ட்ரோலில் இருக்காது. அந்த கனடாக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு கண் காணாமல் ஓடி போயிரு. ஏதேதோ சிந்தனை. மனம் ஒரு நிலையில் இல்லை. தலையை குளிக்க கொண்டு எழுந்தவன் அவனது அறைக்குள்ளேயே இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்து யூனிஃபார்மை கழட்டி ஃபார்மல் உடைக்கு மாறிக்கொண்டு கார் சாவியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அறையை விட்டு வெளியே வந்தவனை பார்த்த கான்ஸ்டபிள் கணேஷ் ஜீப்பை நோக்கி ஜீப் வேண்டாம் கணேஷ், என் கார்லேயே போய்க்கிறேன். நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க என்று கூறி மிடுக்காய் நடந்து தனது காரை கிளப்பி சென்றான். சக்சேனா வித்யாலயா பள்ளி இருக்கும் சாலையில் கண்களை சுழற்றி மெல்ல நோட்டமிட்டபடியே மிதமான வேகத்தில் காரை செலுத்தினான். உசைன் சொன்னது போல் சாலை முனையில் இருந்த பேக்கரி மூடி கிடந்தது. கடை வாடகைக்கு விடப்படும் என்ற போர்டும் தொங்கியது. இன்னும் சிறிது தூரம் சென்ற பின் பழைய ஜிம் ஒன்று புறணமைக்கப்பட்டு ஒரு பேக்கரி உருவாவதற்கான அனைத்து அம்சங்கள்
கைகளுடன் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். காரை சற்று தள்ளி ஓரம் கட்டி நிறுத்தியவன் ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டு மறு கையால் முன்னேற்றியில் வழிந்த முடியை சீராய் ஒதுக்கியபடியே மெல்ல உள்ளே நுழைந்தான். அவனது கட்டமைப்பான 6 பேக் உடலை பார்த்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவன், சார், இப்போ ஜிம் இங்கு இல்ல சார், அவன் ஜிம்மிற்கு வரும் நபர் என்று நினைத்து கொண்டான். ஓ அப்படியா என்றான் தெரியாதவன் போல். பக்கத்து தெருவுக்கு மாத்திட்டாங்க, ஒரு வாரம் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதா? நான் 10 நாளா ஊர்ல இல்ல, அதான் தெரியல. இங்க என்ன வரப்போகுது? பேக்கரி சார் என்றான் தன் வேலையை செய்தபடியே. எப்போ ஆரம்பிக்கிறாங்க? இன்னும் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கு சார், எப்படியும் 10 நாளா ஆரம்பிச்சிடுவாங்க. அவனிடம் தலையாட்டியபடியே உள்ளே நுழைந்து அனைத்து இடங்களையும் கண்களால் ஆராய்ந்தான். பெரிய இடமாக வளைத்து போட்டிருக்கிறார்கள். இந்த பெரும் குழிக்குள் மாணவர்கள் விழாமல் காப்பாற்ற வேண்டும். அண்ணா, எப்போ நான் பேக்கரி ஓபன் பண்றாங்க? பள்ளி சீருடையுடன் 10 பருவத்து மாணவன் ஒருவன் அங்கு வேலை செய்யும் ஆட்களிடம் கேட்டான். 10 நாள் ஆயிடும்பா. டேய், இன்னும் 10 நாள் தான். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் வருதான். அதோட பின்னால் இன்டோர் கேம்ஸ்க்கு தனியாக ஏற்பாடு பண்ணுறாங்களாம். வீட்டுக்கு போனால் அம்மாவும் அப்பாவும் செல்ஃபோன் தர மாட்டேங்கிறாங்க, டிவியும் ரீசார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாண்டா. ஆர்வமாய் தனது நண்பனிடம் பேசியபடியே கடந்து செல்பவனை கவனித்தபடியே வெளியே வந்தான் ராணா. பள்ளி முடித்து சைக்கிள்களிலும் நடந்தும் பெற்றோர்கள் அழைத்து கொண்டும் பள்ளி வாகனங்கள் மூலமாகவும் மாணவ மாணவியரின் கூட்டம் சாலை எங்கிலும் ஒரே நீர சீருடை பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது. சிறிது அசந்தாலும் இந்த அப்பாவி இளம் மொட்டுகள் மலர முன்பே கருகி விடுவர். அது நடக்காமல் தடுக்க வேண்டும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடியாய் அதிரடியாய் இருக்க வேண்டும். மனதுக்குள் சூளுரைத்து கொண்டான். பள்ளி வழியே காரை ஓட்டி சென்றவனின் கண்கள் தன்னிச்சையாய் சுழல தொடங்கின. அவளும் வருவாளே. கால் தன்னிச்சையாய் பிரேக்கை அழுத்தியது. ஆர்வமாய் கண்கள் பள்ளி வளாகத்தையே நோட்டமிட்டன. எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. தன் சக ஆசிரியை ஒருவருடன் பேசியபடி கத்தரி போன்ற காட்டன் புடவையில் தோளில் ஹேண்ட்பேக்குடன் அதிராத சிரிப்புடன் அழகிய பூக்குவியல் ஒன்று அசைந்து வந்தது. கண் சிமிட்ட மறந்து போன காவல் கல்வன் விழி வழியே விழுங்கினான் அவளை. அவளை பார்த்தாலே இறக்கை கட்டும் மனமும் இதழ் வெறியும் புன்சிரிப்பும் இப்போதும் பொங்கி வழியும் பாலில் நீரை தெளித்தது போல் இத்தனை நேரம் இருந்த இறுக்கம் முழுதும் எங்கோ மூலையில் முடங்கிவிட கண்களால் அவளை கபலீகரம் செய்து கொண்டிருந்தான். அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது என்று எடுத்த தீர்மானம் திருநெல்வேலிக்கு அல்வா வாங்க சென்றுவிட காரை விட்டு கால்கள் தன்னிச்சையாய் இறங்கி நின்றன. கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி காரில் சாய்ந்தபடி அவளையே வெறித்திருந்தான். தேவியின் தரிசனம் கிடைக்குமா என்று பேச்சுவாக்கில் திரும்பிய அவளது கண்கள் எதேச்சியாக அவனை பார்த்துவிட விழிகள் மட்டுமல்ல நடையும் நின்று போனது. புன்னகை மட்டுமே அவன் இதழ்களில் என்றாள். அவளோ சூரியனை கண்ட தாமரையாய் முகம் முழுக்க மலர்ந்து போய் இதழ்களை இன்ச் கணக்கில் விரித்து அவனை நோக்கி நடையிட்டாள். இந்த அம்மாவோட தன்மானமும் தள்ளுவண்டியில பானிபூரி விற்க போயிடுச்சு போல. அவன் எதுவுமே பேசவில்லை. அவளை பார்த்தபடியே சுற்றி வந்து முன்னிருக்கையில் கார் கதவை திறந்துவிட மகுடிக்கு மயங்கிய பாம்பாய் அவளும் அமைதியாய் ஏறி அமர்ந்து கொண்டாள். மானங்கிட்ட மங்கூஸ், இதுங்களுக்கு வீரா போர் கேடு. அவனது யூனிஃபார்ம் கலந்த ஆண் வாசனை அவளது நாசியில் ஏறி இதயத்தில் இறங்க அவளுக்கே அவளுக்கான பிரத்யோக வாசனை அவனது நுரையீரலில் சேகரமாகி கொண்டது. அருகாமையை அனுபவித்தபடி அமைதியாய் பயணம் தொடர அந்த மௌன மொழி உணர்த்தியது இருவருக்கும் 1000 அர்த்தங்களை. மெல்லிய ஒளியில் ஆடியோ பிளேயரை தட்டிவிட்டான். பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை, பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை, எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்ததுண்மையே, பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை. அடேங்கப்பா, சுச்சுவேஷன் சாங் போட்டுட்டான். இந்த பையன் இந்த புள்ளைய பார்த்தா மட்டும் இப்படி லவர் பையா மாறிடுறானே. ஸ்டேரிங்கில் தாளம் போட்டபடியே அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டான். அவளும் கடைக்கண்ணால் கள்ளப்பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அன்பே உன் கைகள் தீண்ட ஹார்மோன்கள் மூங்கிலாக, சங்கீதம் பிடிக்குதே, சந்தோஷம் வெடிக்குதே, சாகாமல் வாழ்வதற்கு காதல் உண்டு என்பதை சொன்னாயே நேரில் வந்து. நீ எனக்கு தேவதை, எதிலுமே உன்னை அறிகிறேன் அன்பே, உனது நினைவில் என்னையும் பிடிக்குதே. பாடலில் லைத்திருந்தனர் இருவரும். அவர்களுக்காகவே எழுதப்பட்டது போல் எங்கோ தனி உலகில் சஞ்சரிக்க தொடங்கினர். இப்போது தூரவில்லை என்றாலும் வானவில்லை உன்னாலே ரசிக்கிறேன், தன்னாலே சிரிக்கிறேன், கண்ணாடி போன்ற நெஞ்சில் கண்ணெறிந்து போகிறாய், வாழாத நாளை
அவளை கூட சேர்ந்து வாழ வைக்கிறாய். அருகிலே நிற்கும் அருவி நீ அன்பே, உனது அழகில் நினைய பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை. சட்டென்று காரை ஓரம் கட்டி நிறுத்தினான். பாடலும் முடிந்திருந்தது. சம்பந்தமில்லாமல் ஒரு இடத்தில் நிறுத்தியதால் அவள் குழப்பமாய் அவனை பார்க்க அவன் பார்வை அவளுக்கு வேறு ஏதோ கூறியது. ஆளை விழுங்கும் அந்த பார்வையில் உடல் முழுக்க ஹார்மோன் பூக்கள் மலர்ந்து சிரிக்க சிலிர்ப்புடன் அமர்ந்திருந்தவளை மெல்ல நெருங்கினான். சுவை 14. நெருக்கத்தில் அவன் முகம், அவனிடமிருந்து வெளிப்பட்ட உஷ்ணமான மூச்சுக்காற்றில் அவளது காது மடல் கஞ்சி சிவந்து போனது. உடல் வெடவெடத்து உள்ளங்கை வியர்த்து போய் அமர்ந்திருந்தவள் மெல்ல குடைக்கண்கள் நிமிர்த்தி அவன் முகம் காண, அப்பா, குத்தி கிழுத்தன அந்த கூறு விழிகள். மலரை ஈட்டியால் தாக்கியது போல் இன்பமான வழி. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? இப்படியும் பார்க்க முடியுமா? கண்கள் மொழி பேசும் அதிசயத்தை முதன்முறையாக பார்க்கிறாள். அந்த மொழி வடிவம் காதல், காதல், காதல் மட்டுமே அப்பட்டமாய் வெளிப்படுத்தின அவன் கண்கள். பாம்பஸ் போடும் குழந்தை பார்த்தால் கூட கண்டுபிடித்து விடும் அவன் கண்கள் காதலை தாங்கி நிற்பதை. அவள் கண்களுக்குள் தன் கண்களால் ஊடுருவி அவளது இதயத்தை எட்டி பார்க்க முயற்சித்தான். அங்கு தனக்கான இடம் இருக்கிறதா என்று. அதற்கு அவள் கண்கள் ஒரு நிலையில் இருக்க வேண்டுமே. இத்தனை நெருக்கமாய் தனது வாசத்தை அவளுக்குள் பரப்பி சிமிட்டாமல் விழுங்கும் பார்வையால் சித்திரவதை செய்பவனை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் தவிர்த்தாள் தாரகை. முகி, காட்சிக்கும் கூட வலிக்காமல் இப்படியும் கூட அழைக்க முடியுமா? அவனுக்கே அவனுக்கான அழைப்பு, அந்த தனித்துவமான உரிமையான அழைப்பை எப்போதும் ரசிப்பவள் இன்று கூடுதலாய் சிலிர்த்தாள். அந்த அழைப்பு அவளுக்கு ஒரு மந்திர வார்த்தை. மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பொம்மையாய் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள். காது மடல் வரை நெருங்கியிருந்த முகம் இப்போது முகத்திற்கு அருகில் நெருக்கமாய் வர இதயத்தின் லேப்டாப் ஓசை இரு காதுகளின் வழியே அதிர்ந்து வெளியேறியது. தொண்டைக்குழி ஏறி இறங்க காருக்குள் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் குப்பென உடல் வியர்த்து போனது. சீட் பெல்ட் போடு என்றான். அவளுக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்களை நுணுக்கமாய் ரசித்தபடி. அவள் புரியாமல் பூர்வம் உயர்த்த, சீட் பெல்ட் இன்னும் போடாம இருக்க, போடுன்னு சொன்ன என்றார் நம்மட்ட சிரிப்புடன். ஓ என்றவள் தடுமாறியபடி சீட் பெல்ட்டை இழுக்க அவள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவன் ஏதோ ஒன்றை சொல்லி குழப்பத்திலும் ஏமாற்றத்திலும் சீட் பெல்ட் கூட அவளுக்கு வஞ்சகம் செய்தது. தடுமாறி கொண்டிருந்தவளை கண்களில் குறும்பு மின்ன பார்த்தவன் பட்டும் படாமல் உரசியும் உரசாமல் கிளர்ச்சியை மட்டும் முழுதாய் கொடுத்து அவள் முகம் பார்த்தபடியே சரியாக மாட்டி காரை கிளப்பினான். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நெட்டமாடு கொஞ்ச நேரத்தில் என்னென்னவோ யோசிக்க வச்சிருச்சு. சீட் பெல்ட் போடுன்னு காரை ஓட்டிக்கிட்டே சொல்கிறதுக்கு என்ன கேடு? லிட்டர் கணக்கில் எக்ஸ்பிரஷனை முகம் பூரா வழிய விட்டு கண்ணால் கதையாக பேசிட்டு என்னை சீட்டை விட்டு வேடிக்கை பார்க்குது பக்கி. ஆனவரை மனதுக்குள் வறுத்தெடுத்தாள். இந்த ஆளை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். பார்க்காதப்போ அவ்வளோ கோபம் இருந்தது. நேரில் பார்த்த உடனே அத்தனையும் கரைஞ்சி போயிருச்சு. இந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்டு தொலைகிறேன். ஏன் பார்த்தாலே அப்படியே அடி பணிஞ்சு நிற்கிறேன். இந்த எருமை நோக்க வருமோ கற்று வச்சிருக்குமோ, அந்த கண்ணை பார்த்தாலே நான் காலி ஆயிடுறேனே. நெட்டமாடு என் கேரக்டரையே மாற்றிடுச்சு. வண்டியாய் வசைப்பாடியபடியே முகத்தை ஜன்னல் புறமாக திருப்பி கொண்டாள். திட்டாத முகி, ஏன் இப்படி என்னை கழுவி ஊத்துற? அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்டவனை கண்கள் பிதுங்கி கீழே விழுந்து விடுமோ என்று அஞ்சும்படி திரிக்கும் பார்வையை பார்த்தாள். டெலிபதி வேற தெரியுமாடா உனக்கு? நீ மனசுல நினைக்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த குண்டை போட. விசில் படத்துல வர விவேக் மாதிரி பேசுறானே. அதிர்ச்சியுடன் 2 கைகளாலும் வாயை மூடிக்கொண்டவளை பார்த்து சத்தமிட்டு சிரித்தான். கண்ணு கழண்டு விழுந்துட போகுது முகி. ரெட்டினாவை கம்ப்ரஸ் பண்ணு. சிரிப்பை அடக்கியபடி கூறியவனை இப்போது முறைத்தாள். நவரசமும் தெரியுதுடா சாமி இந்த கண்ணுல. மெல்ல முணுமுணுத்தபடி தலையை ஆட்டினான். அப்போதுதான் அவளது விரல்களை முழுமையாக கவனித்தான். அதே செக்க சிவேர் மருதாணி சிவப்பு. அழியாத மருதாணி இருக்கா என்ன? ஒரு பார்வையை அவளிடமும் மறு பார்வையை பாதையிலும் வைத்தபடி கேட்டான். புரியல என்று கண்களாலேயே பதில் சொல்ல, அன்னைக்கு பார்த்த மருதாணி சிவப்பு அப்படியே இருக்கே, அதான் கேட்டேன். அவள் விரல்களை கண்களால் சுட்டி காட்டினான். அடிக்கடி வச்சாலும் மருதாணி சிவப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்று திருவாய் மலர்ந்தாள். எப்போ வச்ச? நேத்து. உனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. என்னை டெம்ப் பண்ணுறதுக்குன்னு இந்த வேலையை பண்ணி வைப்பா போல மைண்ட் வாய்ஸில் சொல்வதாக நினைத்து சத்தமாகவே உளறியிருந்தான். அவள் இன்னும் அதிகமாக முறைக்க ஈ என்று அசடு வழிந்தான்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த கையை நான் பிடிச்சிக்கலாமா? புருவத்தை ஏற்றி இறக்கி கேட்டவனை மூக்கு விடைக்க முறைக்க, வேண்டாம்னா விட்டு, அதுக்கே அப்படி பத்திரக்காளி மாதிரி பார்க்குற ஆட்சாமியுடன் கூறி அந்த விரல்களை ஏக்கமாய் ஒரு பார்வை பார்த்து திரும்பிக் கொண்டான். உதடு தாண்டி வர துடித்த சிரிப்பை அடக்கி அவன் செயல்களை ரசித்தபடி அமர்ந்திருந்தாள் முகி. அவள் வீட்டின் முன் கார் வந்து நின்றது. தேங்க்ஸ் என்றபடி இறங்கிக் கொண்டாள். அவ்வளவுதானா என்றான் அவளை குனிந்து பார்த்தபடி. வேற என்ன பண்ணணும்? நெற்றி சுருக்கி கேட்டாள். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணியிருக்கேன், உள்ள கூட்டிட்டு போய் ஒரு காப்பி கொடுக்க மாட்டியா? அவள் காப்பிக்கு தான் அவன் அடிமை ஆயிற்றே. முட்டி வந்த சிரிப்புடன் உள்ள வாங்க என்று முன்னே நடக்க குதித்து கொண்டு அவள் பின்னே தொடர்ந்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்து கொள்ள அவள் சமையலறைக்குள் நுழைந்தாள். கண்களை சுழற்றியபடி அமர்ந்திருந்தவனின் பார்வை எதிரில் இருந்த சுவற்றில் விழுந்தது. தன் தாய் தந்தை இருவரையும் கழுத்தோடு கட்டியபடி அவர்கள் கன்னத்தோடு கன்னம் வைத்து ஆனந்த சிரிப்புடன் அவள் இருந்த மெகா சைஸ் புகைப்படத்தில் அவனது பார்வையை அழுத்தமாய் பதிந்தது. சுருக்கென மனதுக்குள் வழி பெற்றவர்களின் இந்த நெருக்கத்தை பாசத்தை இழந்து விட்டாளே. ஒற்றை பிள்ளையாய் செல்லமாய் வளர்ந்தவள் அவ்வளவு எளிதில் கடந்து வர முடியாத பெரிய இழப்பு. உள்ளுக்குள் ரணம் இன்னும் மிச்சம் இருக்கும். தனிமையில் வேறு இருக்கிறாள். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கே வலிக்கிறதே. அன்றாடம் பார்க்கும் இவளுக்கு இன்னும் நிறைய வேதனையை கொடுக்கும் அல்லவா? பிறகு ஏன் இதை இங்கு மாட்டி வைத்திருக்கிறாள்? இப்படியாவது அவர்கள் தன்னுடன் இருப்பது போல் சமாதானம் செய்து கொள்கிறாள் போலும். பிறப்பிலிருந்தே யாருமற்ற அனாதையாய் தனிமையில் வாழ்வது தலைவிதி. ஆனால் பிறந்தது முதல் அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்து திடீரென ஒரே நாளில் அனாதையாகி தனிமைக்கு தள்ளப்பட்டாள். அது சாபம். இவளுக்கு ஏன் இப்படி ஒரு சாபம்? இவள் இழந்தவற்றை என்னால் திருப்பி கொடுக்க முடிந்தால் அது வரம் அல்லவா? எனக்கு ஆத்ம திருப்தி அல்லவா? இவள் கண்களில் கண்ணீரை கண்டாள். எனக்கு பிடிப்பதில்லையே, உயிரை உருவி எடுப்பது போல் வலிக்கிறதே. இவள் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கண்டால் எனக்குள் பேரானந்தம் பெருக்கெடுக்கிறதே. முகத்திற்கு நேரே ஆவி பறக்க காப்பி கோப்பையை பார்த்த பின்புதான் தன்னிலை அடைந்தான். புன்னகையுடன் பெற்றுக்கொண்டவன் ரசனையுடன் பருக தொடங்கினான். இதற்குள் யாரோ வெளியிலிருந்து அழைக்கும் குரல் கேட்க எழுந்து சென்றாள் முகி. சில நிமிடங்களில் திரும்பி வந்தவளிடம் யாரு என்றபடி காலி கோப்பையை கையில் கொடுத்தான். பக்கத்து வீடு தான். அவங்க பொண்ணு 10th படிக்கிறா. மேக்ஸ் டியூஷன் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. பக்கத்தில் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எடுக்க வேண்டியது தானே? எப்படியோ ஈவினிங் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவ. அதுக்கப்புறம் தனியாக தான் இருக்க போகிற. 8 மணி வரைக்கும் தாராளமாக டியூஷன் எடுக்கலாமே. தனியாக இருக்க வேண்டியது இல்லையே. பொழுதும் போயிடும், பைசாவும் கிடைக்கும். அப்புறம் என்ன? அவன் சொன்னதன் உள்ள உண்மை புரிந்தது. அவனது அக்கறையான பேச்சில் அவனை பார்த்து புன்னகைத்தாள். என்ன சிரிக்கிற? நீ லோன்லியா ஃபீல் ஆக மாட்ட முகி, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, டியூஷன் எடுக்கிறேன் என்றாள் இன்னும் அதிகமாய் இதழ் விரித்து. பரவாயில்லையே, சொன்ன பேச்செல்லாம் கேட்குற. நல்லது சொன்னால் தாராளமாக கேட்கலாம். ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, டியூட்டியில் இல்லையா? அவனை அளந்தபடியே கேட்டாள். டியூட்டியில் தான் இருக்கேன். கான்ஃபிடென்ஷியலான வேலை பார்க்கும்போது யூனிஃபார்ம் போட மாட்டேன் என்றான் சோஃபாவில் விரல்களால் தாளமிட்டபடியே. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கான்ஃபிடென்ஷியலான வேலையா? கண்களை உருட்டி குறும்பாய் சிரித்தபடி கேட்டாள். அப்படியும் வச்சுக்கலாம். உதட்டை ஒரு பக்கமாய் வளைத்து சிரித்தான். நான் கிளம்பட்டுமா? வாய்த்தான் சொன்னது. அமர்ந்த இடத்திலிருந்து மில்லிமீட்டர் அளவு கூட அவன் நகரவில்லை. என்றாள். போய்தான் ஆகணுமா என்பது போல் வெளியே வராத குரலில். சில வினாடிகள் அவளையே ஆழ்ந்து பார்த்தவன் எழுந்து சென்று அவள் அருகில் அமர்ந்து அவள் கரங்கள் இரண்டையும் பற்றி அந்த மருதாணி விரல்களை ஆசையாய் பார்த்து தன் கன்னங்களில் அழுந்த பதித்து கண்மூடி கொண்டான். அவனது திடீர் செயலில் ஸ்தம்பித்து போனவள் விழி விரித்து அவனையே பார்த்திருந்தாள். உடல் சிலிர்த்திருந்தாள். யூ ஆர் ஆல்வேஸ் மெஸ்மரைசிங் மீ. முணுமுணுப்பாய் கூறினாலும் தெளிவாகவே கூறினான். மயக்கத்திலிருந்து விடுபட்டவன் போல் கண் திறந்தவன் முகி என்றான் கிறக்கமாய். 2 கரங்களிலும் அவள் விரல்களை கோர்த்து கொண்டவன். ஒவ்வொரு விரலிலும் முத்தமிட தொடங்க பெண் அவளின் காது மடல் சூடேறி உச்சி முடி சிலிர்த்து நின்றது. சிவந்து போய் சிலையாய் அமர்ந்திருந்தவளை களங்கமற்று பார்த்தவன். எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கோ, பட் ஐ கான் கண்ட்ரோல். இந்த மருதாணி விரல் என் கனவுல கூட என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. சொன்னவன் அவ்வளவு உள்ளங்கையிலும் முத்தமிட்டான். உள்ளிருக்கும் உணர்ச்சி நரம்புகள் பாம்பு போல் நெளிய தொடங்க சட்டென்று கைகளை உருவிக்கொண்டு எழுந்தாள் முகி. நீங்க கிளம்புங்க என்றாள் முகத்தை வேறு புறம் திருப்பியபடி. எழுந்து அவள் தாடையை பற்றி தன்புறம் திருப்பியவன்.
கோபமா என்றான். அவள் கண்களை ஊடுருவியபடியே பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டவள் நகர முயல அவள் கரம் பற்றி இழுத்து தன்னோடு நெருக்கமாய் நிறுத்தினான். கோபம் இருந்தா காட்டிரு முகி, என்னை அடிக்கணும்னா கூட அடிச்சிரு, என்ன பாரு. வலுக்கட்டாயமாய் அவள் முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தினான். நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள். அந்த கண்களில் தவறு செய்ததற்கான தடயம் கூட இல்லை, காதல் மட்டுமே வழிந்து நின்றது. ஏண்டா இப்படி பார்க்குற, எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ற, நீ என்ன பண்ணினாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேனே, நீ தாண்டா என்னை மஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்க. வாய் பேசாது விழி வழியே பேசினாள். நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை பட்டென்ற பதில். நீங்கள் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தானே? இப்போ கூட என் மனசுக்கு நேர்மையாக தான் நடந்துக்கிறேன் முகி. தன் கண்களை அழுந்த மூடி திறந்தாள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியாது, ஆனால் பிடிச்சிருக்கு. நான் என்ன உங்கள் கையில் இருக்கிற பொம்மையா? இல்லை, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தி. அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை உங்கள் மனசுல இருந்து எந்த தூரத்தில் வைப்பீங்க? அவள் அழுத்தமாய் கேட்க இத்தனை நேரம் அவள் முகம் பற்றி இருந்த விரல்கள் மெல்ல தளர்ந்து விலகி கொண்டன. பிடரியில் கை வைத்தபடி கண்மூடி அண்ணாந்து நின்றான். பதில் சொல்லுங்க டிஎஸ்பி சார், இவ்வளோ நேரம் பட்டுப்பட்டுன்னு பதில் சொன்னீங்க, இப்போ இவ்வளவு யோசிக்கிறீங்க முகி என்றான் அவளை நெருங்கி ஏதோ சொல்ல வர. நான் என்ன உங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டா? இலக்காரமாய் கேட்டவளை ஏய் என்று கத்தியவன் அவளை பிடரியோடு பிடித்து இழுத்து தன் முகத்தின் அருகே கொண்டு வந்தான். சடுதியில் அவன் முகம் கோபத்தில் சிவந்து போனது. ஏண்டி, உன்னை நீ இப்படி அசிங்கப்படுத்திக்கிற? பல்லை கடித்து கண்களை உறுத்து விழித்தான். அப்போ நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால் அவன் கண்களை நேர்கொண்டு பார்த்தபடி. புரியலையா? ஆழ்ந்த குரலில் கூறியவனின் தாடு இறுகியது. அவள் பதில் கூறும் முன் அவளது கைபேசி விடாமல் அழைக்க அவனை விட்டு விலகியவள் அழைப்பை ஏற்றி காதல் வைத்தாள். தியானு சொல்லுங்க. வந்துட்டேன். இல்லை இனிமேதான். இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, யூ டோன்ட் வரி. சரி. அலட்டி கொள்ளாமல் பேசி போனை வைத்தவளை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் ராணா. கை முஷ்டியை இறுக்கி மடக்கி கோபத்தில் கண்கள் தளலென சிவந்து நிற்க அவளையே அழுத்தமாய் பார்த்தவன். என்ன கேட்ட? சப்ஸ்டிடியூட்டா? கசப்பாய் புன்னகைத்து கொண்டவன். நான் தாண்டி உனக்கு சப்ஸ்டிடியூட். வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து கூறி அருகில் இருந்த நாற்காலியை எட்டி உதைத்து அங்கிருந்து வேகமாய் வெளியேறி காதல் பறந்திருந்தான். சுவை 15. இருள் சூழ்ந்த அந்த இரவு வேளையில் நிலவு பெண்ணும் கூட தன் மனம் கவர்ந்தவனிடம் கோபித்து கொண்டு மேக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டாள். தன் அறையின் பால்கனியில் நின்று புகைத்து கொண்டிருந்த ராணாவை நட்சத்திர கூட்டம் மட்டும் கண்கள் சிமிட்டி கண்காணித்து கொண்டிருந்தன. தொலைவை வெறித்தபடியே புகைத்து முடித்தவனுக்கு மனதில் தேங்கியிருந்த கோபம் மட்டுப்பட்டிருந்தது. கோபம் அவள் மேல் அல்ல, தன்மேல். அவளை காயப்படுத்தி வந்துவிட்டேனே என்று தன்மேலே கோபம். தியானேஷிடம் போனில் பேசியதால் ஏற்பட்ட பொறாமை கோபமாய் அவள் மேல் திரும்பி இருந்தது. தவறாக எதுவுமே நடக்கவில்லை. இருவரும் இயல்பாய்த்தான் பேசிக்கொண்டனர். மூன்றாம் மனிதனிடம் பேசுவது போல்தான் அவனிடம் பேசினாள். தன்மேல் அக்கறை எடுத்து பேசும் நபரிடம் காட்டும் இயல்பான உரை அவ்வளவே. அவன் எப்படி அவளிடம் அன்றாடம் பேசலாம் என்ற எண்ணம் இவனுக்கு. தனக்கு உரிமையானவளிடம் யாரோ உரிமை எடுத்துக் கொள்வது போல் ஒருவித பொசசிவ்னஸ் அவன் மேல் எழுந்த கோபத்தை அவளிடம் காட்டியிருந்தான். அப்படி என்னடா உனக்கு அக்கறை? அவ்வளவு அக்கறை இருக்கிறவ அவ தவிச்சு நின்னப்போ கூட இருந்திருக்கணும்ல. வேலை தான் முக்கியம்னு புடுங்கி மாதிரி போயிட்டியே. அங்க உட்காந்து யோகியன் மாதிரி நல விசாரிச்சா நீ ரொம்ப நல்லவனும் யாருமே இல்லாத தனியா நின்னாடா. சரியான நேரத்துக்கு நான் போகலனா அவன் நிலைமை என்ன ஆகி இருக்குமோ? மனசொடைஞ்சு எந்த லெவலுக்கு வேணாலும் போயிருப்பா. மொத்தமா உருக்குலைஞ்சு போயிருந்தவளை கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி சரி பண்ணி அவ பிரச்சனைய போக்கி அவன் முகத்துல சிரிப்பை கொண்டு வர நான் இங்க படாத பாடுபடுவேன். நீ உணர்த்தியா அங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டியா தூங்குனியான்னு நலம் விசாரிச்சு நல்லவனாக பாக்குறியா? அவளுக்கு நான் இருக்கேன், எல்லாமுமா நான் இருப்பேன். நீ எதுக்கு இடையில கொசுறு? அவ என்னமோ செல்லம்மா தியான்னு கூப்பிடுறா. இனி அப்படி சொல்லட்டும், அவ வாயை உடைக்கிறேன். பைத்தியக்காரன் போல் பிதற்றியபடி அரை முழுக்க கிரிவலம் வந்தான். அவள் உள்ளங்கையை தனது கன்னங்களில் வைத்து கண்மூடி நின்ற அந்த நொடிகளில் அப்பப்பா எத்தனை இன்பம், எத்தனை நிம்மதி. மூளையை குடையும் ஓயாத பணிகளில் இருந்து ஆசுவாசம் அடைய இது போன்ற தருணங்கள் போதுமே. அவள் அருகாமை ஒன்றே போதுமே. காதல் என்றாலே காது தூரம் ஓடும் மனதில் கள்ளத்தனமாய் புகுந்து என்னை ஆட்டி வைக்கிறார்
கொள்கிறாளே இந்த கள்ளி. அவள் கைப்பட்ட கன்னங்களை ஆசையாய் தேய்த்து கொண்டான். அவள் விரல்களை முத்தமிட்ட இதழ்களை வருடி கொண்டான். முகம் முழுக்க புன்னகை பூத்தது. எதிர்வினை ஆற்றாமல் அனைத்திற்கும் அமைதி காத்தவளின் மேல் காதல் கூடி போனது. அவள் கேட்ட கேள்வி நியாயம்தானே. அவள் முன்னிலையில் தானே திருமணத்திற்கு சம்மதம் என்று சொன்னேன். ஆனால் அவள் அறியாத ஒன்று, மனம் அவளிடம் சாய்ந்து கிடப்பதை அறிந்து கொண்டவன் மறுநாளே தன் அன்னையிடம் சென்று தன் மனதில் காதல் பூத்திருப்பதை பற்றி கூறாமல் தான் மேற்கொண்டிருக்கும் புதிய ஆபரேஷனில் முழு மூச்சை இறங்க வேண்டியிருப்பதால் திருமணத்தை தள்ளி போட்டே ஆக வேண்டும் என்று தீர்மானமாய் கூறிவிட்டான். அந்த பெண்ணை வேண்டாம் என்று முழுமையாய் நிராகரித்து தாயின் மனதை நோகடிக்க விரும்பாதவன் இப்போதைக்கு ஆகாது, பார்த்து கொள்ளலாம், அவர்களிடம் நம்பிக்கை வார்த்தை கொடுக்காதீர்கள் என்று நாசுக்காய் கூறியிருந்தான். ஒரு பெண் தன் மேல் ஆர்வமாகி கனவை வளர்த்து கொள்கிறாளே என்று பிருந்தாவிற்கு அழைத்து இப்போது மேற்கொண்டிருக்கும் பணியை முடிக்கும் வரை வேறு எந்த விஷயத்திலும் தன்னால் ஈடுபட முடியாது என்று தெரிவித்திருந்தான். அப்போதும் கூட அவள் காத்திருக்க தயாரென்ற ரீதியில் பேசத்தான் செய்தாள். முடியாது, வேண்டாம் என்று பிடிவாதமாக சொல்ல மனமில்லாமல் ஒரு கட்டத்தில் அவளை புரிந்து கொண்டு விலகிவிடுவாள் என்று அமைதியானான். ஆக தற்போதைக்கு பிருந்தா விஷயத்தில் விடுதலைதான். ஆனால் முகி கேட்டபோது உன்மேல் காதல் என்று சொல்ல மனம் தடை போட்டது. எதற்கு சொல்ல வேண்டும்? நான் என்ன விடலை பையனா? ஐ லவ் யூ என்று சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வாளா? சோப்படப்பா விற்பனை போல் சகலரும் இந்த வார்த்தையை தூக்கி கொண்டு அழுகிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லி தன் காதலை அவளிடம் நிரூபிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. அது வெறும் அலங்கார வார்த்தைதான். சினிமாத்தனமாக புறங்கையில் முத்தமிட்டு பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ண எனக்கு பிடிக்காது, வராது. என் செயல்பாடுகள், பார்வை, பேச்சு, அக்கறை இவற்றின் மூலம் அவள் தெரிந்து கொள்ளட்டும். முத்தம் வரைக்கும் கொடுத்து விட்டேனே, இன்னும் கூட புரிந்து கொள்ள முடியாத முட்டாளா அவள்? என் கண்கள் அவளிடம் காதலை காட்டவில்லையா? அந்த அலங்கார வார்த்தைக்கு நான் ஆளிலை முகி. அதை எதிர்பார்த்தால் ஏமாந்து போவாய். படுக்கையில் மல்லாக்க விழுந்தான். சப்ஸ்டிடியூட்டானு கேட்கிறியா? காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியலையாடி உனக்கு? உன் உடம்பு மேல ஆசைப்பட்டு உன் பின்னாடி சுத்துறேன்னு நினைக்கிறியா? முழியாங்கண்ணி, அப்படியே வாய் வாயா அப்படி இருக்கணும். நீ மட்டும் என்னடா யோகியம்? நீயும் தானே அந்த புள்ளக்கிட்ட அதே வார்த்தையை சொல்லிட்டு வந்த. அந்த புள்ள மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? ஊமையாய் உறங்கி கொண்டிருந்த மனசாட்சி கண் விழுத்து எழுந்து அமர்ந்து விட, வந்துட்டியா? எங்கடா இன்னும் காணோமேனு பார்த்தேன். தப்புதாண்டா, அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துதான் பைத்தியக்காரன் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டா. முட்டை கண்ணை போட்டு முழிச்சு மோட்டை வலையை பார்த்துட்டு படுத்திருப்பா. டேபிளில் கிடந்த போனை எட்டி எடுத்தான். அவன் எண்ணியது போன்றே மோட்டை வலையை வெறித்தபடிதான் படுத்திருந்தால் அவளும். செல்போன் அலற தொடங்கியதுமே அது அவன்தான் என்று தெரிந்து போனது. கோபமாய் போனையே பார்த்தவள் திரும்பி படுத்து கொண்டாள். 2-3 முறை விடாமல் அழைத்தும் அவள் எடுக்காமல் போக இதழ் விரித்து சிரித்து கொண்டான். அவளது அந்த கோபம் பிடித்திருந்தது. ஏனோ இன்னும் காதல் கூடியது. அசராமல் அழைத்து கொண்டே இருந்தான். எவ்வளவு நேரம் எடுக்காமலே இருக்கேன்னு நானும் பார்க்கிறேன்டி. எழுந்தா வந்து மடியில் தலையணையை வைத்து கொண்டு புனகை மாறாமல் அழைத்து கொண்டே இருந்தான். சே, நீ என்ன சைக்கோவா? எதுக்குடா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசிட்டு போவ, நான் ஈஸியாக எடுத்துக்கணுமோ? சத்தம் விட்டு கத்தியவள் வெடிக்கென்று அழைப்பு ஏற்று எதுவும் பேசாமல் காதல் வைத்தாள். முகி, மயக்கும் அதே அழைப்பு. இப்படி கூப்பிட்டே தான் மயக்கிறான், பதில் பேசாதே, எச்சரித்தது மனம். உதட்டை சுழித்து அமைதியாய் அமர்ந்திருந்தாள். கோபமா இழைந்தான். கையில் கிடைச்ச கறி மசால் தூள் போட்டு கட்லெட் பண்ணிடுவேன். சத்தமில்லாமல் வாய்க்குள் முணுமுணுத்தாள். சாரி, எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, ஒரே வார்த்தையில் சாரின்னு சொல்லி சரண்டர் ஆயிட வேண்டியது. நெட்டக்கோக்கு, மூஞ்சியும் முகரையும் பாரு. மனசுக்குள்ள என்னை கண்டபடி திட்டி தீக்கிற போல. நீயும் அந்த வார்த்தையை என்னை பார்த்து கேட்டல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதான் பதிலுக்கு நீங்களும் கேட்டுட்டீங்களே, அப்புறம் என்ன பழிக்கு பழி வாங்கிட்டீங்களே. எரிந்து விழுந்தாள். அப்படியாவது பேசினாலே என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. அதுக்கு தான் சாரி கேட்குறேன். அவன் இதுக்கு டெய்லி உனக்கு கூப்பிட்டு பேசுகிறான், அக்கறை இருக்குன்னு காட்டிக்கிறானா? எரிச்சல் மண்டி கிடந்தது அவன் குரலில். அதில் பொறாமை அப்பட்டமாய் தெரிய தன்னை மீறிய மெல்லிய புன்னகை அவள் இதழ்களில். தியானுவ சொல்றீங்களா? ஏ தியானேஷ்னு முழு பேர் சொல்லு. அது என்ன தியானு? என்ன என்னைக்காவது பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கியா? பொறாமை அதிகமாகி போர்க்கொடி பிடித்தான். ஐயோ, டிஎஸ்பி சார் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதா? அவ்வளோ தைரியம் எல்லாம் எனக்கு இல்லை சார்.
பொய்யாய் பயந்தது போல் பேசினாள். கடுப்பு கலப்பாத முகி. சார்னு கூப்பிட்ட சாவடிச்சிடுவேன், பேர் சொல்லி கூப்பிடு. கோபமாய் தொடங்கி ஏக்கமாய் முடித்தான். அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. அப்போ வேற மாதிரி கூப்பிடு. வேற மாதிரினா உனக்கு பிடிச்ச மாதிரி. குலைந்தது குரல். பேசுறதெல்லாம் பேசிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? என்ன வேணும்னு கேட்டா மறுக்காம கொடுப்பியா? ஒரு மார்க்கமாய் கேட்டான். போனை வைக்கிறீங்களா? நான் தூங்கணும். கோபம் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலே ஒழிய அவன் குரலை கேட்டவுடன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தபடிதான் இருந்தது. அவன் பேச்சுக்களை ரசித்து கொண்டுதான் இருந்தாள். நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, இன்னும் என்ன கோபம்? அவளிடம் பதில் இல்லாமல் போக, நான் வேணா கிளம்பி வரட்டுமா? பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா? டிபார்ட்மெண்டில் புலி என்று பெயரெடுத்தவன் அவளிடம் மட்டும் பூனைக்குட்டியாய் மாறி போகிறான். பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த சாரி சொல்றதுக்கு அடித்தளம் போட்டுட்டு போவீங்க. அவளிடம் செல்ல கோபம் மட்டுமே தொக்கி நிற்பதை உணர்ந்து கொண்டவன் வரிசை பற்கள் மின்ன அழகாய் சிரித்தான். அவள் நேரில் பார்த்திருந்தால் அந்த அழகில் நிச்சயம் சொக்கித்தான் போயிருப்பாள். முகி, இனிமே அவனை ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடு. ஏன்? அவன் அக்கறை அவசியம் இல்லைன்னு சொல்லிடு. அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னு உனக்கு தெரியும். என் வாயை பிடுங்கி பார்க்காத. அவர் எனக்கு முடிவு பண்ணியிருந்த மாப்பிள்ளை மனமேடை வரைக்கும் போயிட்டோம், தெரியும்ல. ஆனால் அவன் உனக்கு ஒன்றும் தாலி கட்டலை. நீ ஒன்றும் அவன் பொண்டாட்டி இல்லை, அது உனக்கு தெரியும்ல. சுரன கோபம் தலைக்கேற சிடுசிடுவென சீற்றமாய் பாய்ந்தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால் என்னென்னமோ நடந்து போயிருச்சு. என் மேலே உள்ள அக்கறையில் தானே கூப்பிட்டு பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு? தப்பு தான். அக்கறை இருக்கிறவன் கூடவே இருந்திருக்கணும். தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் மட்டும் பேசி நல்லவன் மாதிரி சீன் கிரியேட் பண்ணக்கூடாது. உஷ்ணமாய் பேசினான். இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அவன் அக்கறை தேவையில்லைன்னு சொல்லணும். உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும். போதுமா? புரிஞ்சதா? காட்டமாய் திடமாய் சத்தமாய் சொன்னான். அவள் தான் பேச்சற்று போனாள். நான் எப்பவோ உன் கூட இருப்பேன். நிம்மதியா படுத்து தூங்க முகி. குட் நைட். குரல் இறங்கி அமைதியாய் சொன்னவன் போனை வைத்து விட்டான். அவளுக்கு தான் தூக்கம் பறி போனது. அவளுடன் பேசிய பின் மனது மென்பஞ்சாய் மாறிவிட கவிழ்ந்து படுத்து கண்களை மூடி தூங்க முயற்சித்தான். போன் அடித்தது. அவதான் கூப்பிடுறாளா? பாய்ந்து போனை எடுத்தவனின் முகம் ஏமாற்றம் கண்டாலும் புன்னகை பரவியது. சஞ்சயிடம் இருந்து அழைப்பு. சொல்லுடா வீணா போனவனே, எங்கடா போய் தொலைஞ்ச? மாசக்கணக்கா ஆளையே காணோம். எப்போ ஃபோன் பண்ணினாலும் யார் கூடவோ தொடர்பு இருக்கிறதாவே ஒரு பொண்ணு சொல்லுது. அப்படி எத்தனை பேர் கூட தொடர்பு வச்சிருக்க? ஒரு கழித்து ரங்கநாதர் போல் படுத்து கொண்டு வம்பளந்தான். பேசுவடா. ஏன் பேச மாட்ட? நீ எனக்கு கால் பண்ணின, நான் அதை நம்பணும். நிஜமாடா, 2-3 தடவை ட்ரை பண்ணினேன். என்னோட முக்கியமான கிளைண்ட் ஒருத்தர் மும்பை, பூனேன்னு இந்தியாவில் நிறைய இடங்களில் அவருக்கு கம்பெனிஸ் இருக்குது. மும்பை தான் மெயின் பிரான்ச். நேர்லேயே போய் கூடவே இருந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒர்க் சேர்ந்துடுச்சு. அத்தைக்கிட்ட சொன்னேனே, உன்கிட்ட சொல்லலையா? சொன்னாங்க. வந்து சேர்ந்துட்டியா? இல்லை அங்கேயே ஏதாவது ஹிந்திக்கார பொண்ணு செட்டப் பண்ணிட்டியா? நம்ம ஊர்லேயே பப்பு வேகலையாம். இதில் ஹிந்தி பேசுகிற பொண்ணு ஒன்று தான் குறைச்சலா? ஈவினிங்கே வந்துட்டேன்டா. நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் கண்டிப்பாக வருவேன். ஆனால் நீ இருக்கணுமே. ஐயா தான் பிஸியாகவே சுற்றுற ஆளாச்சே. நீ எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லு, வேலையை ஃப்ரீ பண்ணிட்டாவது வந்துடுறேன். நீயாடா பேசுகிற? வால்டர் வெற்றிவேல் ஜாலி மூளை இருக்கிற மாதிரி தெரியுது. குரல் கூட துள்ளலாக தான் இருக்கு. என்னடா நடக்குது அங்க? பிருந்தாவை பிக்கப் பண்ணிட்டியா? சிச்சி, ஏதாவது வளராத. இது வேற. வேறையா? என்னடா ஒரு மார்க்கமா பேசுற? நேர்ல வாடா, உன்கிட்ட நிறைய பேசணும். நிறைய மாற்றம் நடந்திருக்கு என் லைஃப்ல. உற்சாகமான இவனது குரலில் அவன் அதிசயித்து போனான். இப்பவே வரட்டுமாடா? சஸ்பென்ஸ் தாங்க முடியல. நீ என்ன என் லவ்வரா? இந்த நேரத்துக்கு மேல உன்னை என் மடியில வச்சு கொஞ்ச, அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு. நாக்கை சுழற்சி சிரித்தான். டேய், என்னடா இது? என்னென்னவோ சொல்ற? கொஞ்ச நாள் தானடா உன் கூட இல்ல, அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு போல. நீ கூட இல்லாததுனால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கன்ஃபார்மாக கம்மிட் ஆயிட்டியா? ஆணியே பிடுங்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ ஆணி பிடுங்குற வேலை மட்டும்தான் பார்க்குற போல. யாருடா அது? கற்சிலைய களிமண்ணாக மாற்றிய காரிக்கை யார்? சிவாஜி ஸ்டைலில் கேட்க. நாளைக்கு நேரில் வா, எல்லாம் சொல்கிறேன். ஆனால் ஆள் யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவ. இப்போ ஃபோனை வை, என் ஆள் கூட டூயட் கண்டினியூ பண்ணணும். பை. இவன் ஃபோனை வைத்து விட அவன் அதே நிலையில் அமர்ந்திருந்தான்.
இனி நான் தூங்குற மாதிரி தான்டா. உனக்கு கூட காதல் வந்துருச்சா ராணா? எப்பட்றா? கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சஞ்சய். முகி, மை பேபி. புது வீடு பால் காய்ச்சும் போது அரக்க நிற புடவையில் இருந்தவளை அலுங்காமல் போட்டோ எடுத்து போனில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தவன் அதை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சம் தொடங்கினான். கண்ணு 2 போதவில்லை, கட்டழகு பார்த்து சொல்ல ஒட்டுமொத்த ஒயிலுக்கான 10 சென்மோ எடுப்பேனே. கட்டு செட்டா கணிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே. தேசாதி தேசம் வர திரிஞ்சேனே ஆம்பள, ஆனாலும் கூட ரதி உன்ன போல பார்க்கல. ஏட்டுல எழும் பாட்டுல அம்மாடி உன் அழகு செமதூளு. உன்னை கண்டா பொழுதும் திருநாளு. உன்னை பார்த்துதான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகிறேன். அடிமாடு நான் மிரண்டோடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன். பாடகனாக மாறி போனான் போலீஸ்கார காதல் மன்னன்.